தன்னிமலை ஃப்ரம் மலேசியா. நான் மலேசியாவில இருந்து பேசுறேன். நான் வந்து எங்க பூர்வீகம் வந்து ஊரு வந்து ஓனா சிறுவயல் இலுப்பைக்குடி கோயில். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியாவில். நான் ஜெனரல் மெடிக்கல் பிராக்டிஷனர். எனக்கு மிஸ்டர் அண்ணாமலை இவங்களெல்லாம் அறிமுகமானுச்சு. சென்ற IBCNல கலந்துக்கிட்டோம். நாங்க வந்து மலேசியாவில இருந்து ஒரு டீம் வந்திருந்தோம். அப்ப எல்லாரையும் மீட் பண்ணியிருந்தோம். இங்க அடுத்த IBCN வந்து மலேசியாவில் நடக்க போது. ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்பீக்கர் நம்ம மிஸ்டர் சோம வீரப்பனை அறிமுகமானது. அவங்களுடைய ஆர்வத்துல, அவங்க பேச்சை கேட்கணுங்கிற ஆர்வத்துல தான் கலந்து கொண்டிருக்கேன். So that's all about me. Thank you. Thank you, Ne. Thank you for joining. Okay, we will start with the meeting. In case யாராவது ஒரு நிமிஷம் முத்துனே, இது chat box வந்து டிசேபிள்டா இருக்கு. அண்ணாமலை அண்ணன் ப்ளீஸ் இது பண்ணி எனேபிள் பண்ணிருங்க chat box so that people can. It is there இருக்கே. இல்லனே டிசேபிளா இருக்கு. chat அடிக்க முடியும். Chat disabled ன்னு வருதுனே. Yeah. எனக்கு டிசேபிள்டா இருக்குனே. How? Okay. ஆமா, நான் chat disabled இருக்கு. இப்போ இருக்கா? இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதுனால வந்து யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணலனா இந்த ஸ்பீக்கர் செஷன்லாம் முடிஞ்சோனா we will continue with the introductions. Till then நீங்க chat boxல உங்களோட கம்பெனி நேம், உங்க நேம் and உங்க நம்பர்ஸ் கொடுத்து என்ன பண்றீங்க chat boxல டீடைல்ஸ் கொடுத்துறலாம். அண்ணாமலை அண்ணன், over to you. Thank you, Muthu. Now, as a custom, we'll play the NCC logo video, then start the meeting. Nagarathar Chamber of Commerce, sail to prosper. Now I welcome our President, Thiru Palve Veerapannan, to address us. Palve Veerapannan, unmute பண்ணிக்கலாமே. எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்று வந்திருக்கும் வியாபார நண்பர் அனைவருக்கும் என் அன்பையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பேச வந்துள்ள சோம அண்ணன் அவர்களுக்கும் மகிழ்ச்சி அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோம வீரப்பண்ணன் நான் டெலிஃபோன்ல பேசியிருக்கேன். யாவும் நிறைய பேர்ட்ட அவங்க பேசினாலே நான் பேசிக்க யாவும் நினைக்கிறேன். ஒரு 15 years பேக் அவங்கள்ட்ட ஃபோன்ல பேசியிருக்கேன். அவங்க வந்து பொதுவாக ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க. அவங்க நம்மகிட்ட வந்து நகர்த்தாருக்கு ஸ்பெஷல் ரொம்ப ஹெல்பிங்காக செய்யக்கூடியவங்க. அவங்க நம்மகிட்ட பேச வந்திருக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு. ஸோ அதை நம்ம எல்லாரும் இன்னைக்கு நிறைய அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போகலாம் நமக்கு. அது போக இன்னைக்கு வந்து ஜோன் மெம்பர்ஸ் எல்லாரையும் நம்ம வெல்கம் பண்ணியிருக்கோம். எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு புதுசா உருவாக்கின ஜோன் மெம்பர்ஸ் வெல்கம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் நல்லா கலந்து பயன்பட வேண்டியது. மற்றபடி அவங்களுடைய மற்ற கருத்துக்களை, மற்ற விஷயங்களை நாங்கள் அடுத்த தனியாக ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் ஜோன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும். ஸோ அதில் ஏதாவது கலந்து நம்ம எல்லாம் அடுத்து என்னென்ன செய்யலாங்கிறத நம்ம பேசுவோம். மகிழ்ச்சி, நன்றி. Thank you, Anna. Thank you. Now I welcome R.M. Alagappan to introduce our speaker. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இனிய நாளில் நம்மோட ஸ்பீக்கரா வந்திருக்க 5 முகம் கொண்ட திரு சோம வீரப்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அண்ணன் வந்து தேவகோட்டையில் பிறந்தவங்க, 5 முகத்திலையும் வெற்றி வாகை சூடியவங்க. ஸோ அந்த 5 முகம் என்னன்றது இந்த ஒன்னொன்னா சொல்றேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் முகம் வந்து இஸ் ரிட்டையர்ட் பேங்கர். ஸோ 1977ல ஸ்டார்ட் பண்ணி 2012ல வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க அஸ் அ ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல. 8 ஸ்டேட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ணன் 18 ஆஃபீஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 2வது முகம் வந்து ஹீஸ் ஃபினான்சியல் கன்சல்டன்ட், ஸ்ரீ ரங்கநாதன் கன்சல்டன்சி சர்வீசஸ் சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. அதுல MSME சாங்ஷன்ஸ், ட்ரேடிங் கஸ்டமர்ஸ் எல்லா பேங்க்ஸோட உள்ளதெல்லாம் இன்டர்லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது முகம் வந்து ஹீஸ் அ ரைட்டர், எழுத்தாளர். குரல் இனிதுன்ற புக் வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து 20,000 காப்பீஸ்க்கு மேல போயிருக்கு.
ஸோ அடுத்து வந்து சபாஷ் சாணக்யா அப்படின்னு சொல்லி ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க. அது வந்து 15,000 காப்பீஸ் மேல போயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து இஸ் a writer on management mantras from திருக்குறள். அடுத்து 4வது முகம் வந்து இஸ் a well-known speaker, addressed many meetings, annual meeting of employees of Ramraj Cotton, college convocations, school functionsல எல்லாம் அண்ணா வந்து நிறைய ஸ்பீச் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5வது முகம் வந்து ட்ரெய்னர். So guest faculty for over 30 years in National Academy of Direct Taxes, Nagpur, XIME Bangalore, KIAMS Haridwar, and PhD Chamber of Commerce Training Institute. So இவ்வளோ முகத்துல எல்லா முகத்திலையும் வெற்றி வாகைசுடைய அண்ணனை வந்து வரவேற்கிறது பெருமை கொள்கிறோம் NCC-ல. ஒரே ஒரு சின்ன கவிதையை சொல்லிட்டு அண்ணனை வந்து டைஸ் கூப்பிடலாம். ஸோ வயதானாலும் இளைஞன் நீயே, கடனானாலும் துணைவன் நீயே, படிப்பானாலும் அறிஞன் நீயே, எழுத்தானாலும் கூர்மை நீயே, பேச்சானாலும் புலவன் நீயே, தேவகோட்டை உமது பிறப்பே, குரல் இனிது உமது படைப்பே, சபாஷ் சாணக்யா சொல்வோம். இந்த இனிய மெய் நிகர் கூட்டத்திற்கு நம்முடன் உரையாட அன்போடு அழைப்போம். அண்ணன், விர்ச்சுவல் டயஸ் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 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 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எங்க வேணாலும் பேசிடலாம், நகரத்தார்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். எங்க வேணா பேசிடலாம், நகரத்தார்ல பிசினஸ் பண்ற விட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செயில் டு ப்ராஸ்பர்னு போட்டிருக்கீங்க, செயில் டு சர்வைவ் கிடையாது, செயில் டு ப்ராஸ்பர். அது எதுவா இருந்தாலும், எந்த கஷ்டமா இருந்தாலும், நீச்சல் அடிக்கணும்னு கூட போடல, செயில் தான் போட்டிருக்கீங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடிய தனவணிகர் குலத்தை சேர்ந்த உங்க எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அண்ணாமலை அண்ணன் கூட நான் பேசுற போது வேற விஷயமா எங்க 2 பேருக்கும் தொடர்பு வந்தது. அப்ப நான் பேசுற போது அவங்க நீங்க ஒரு தரம் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பேசணுமேன்னாங்க. அதை பத்தி விவரம் கேட்ட போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சுமார் 600 பேர் மெம்பர்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க. இப்ப கூட ஜோன்ல எந்த ஜோன்ல இருக்கீங்கன்னு நீங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ண உங்களை எல்லாம் கேட்டீங்க. இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்கள பிசினஸ் கொண்டு போகணும், வேலை பார்க்க கூடாது, வேலை கொடுக்கணும், நம்ம வந்து வேலை கொடுக்கறவங்கள அமையணும் அப்படிங்கிற குறிக்கோளோட நீங்க பண்றீங்க. குரல் சார்ந்து நான் மேலாண்மை கருத்துக்கள் சொன்னதுனால அதை பத்தி பேசுவோமான்னு முதல்ல யோசிச்சேன். ஆனா இன்னைக்கு கோவிட் காலத்துல ரொம்ப பேரு பேங்கோட கஷ்டப்படுறாங்க, பேங்க்கும் கஸ்டமரோட கஷ்டப்படுது. சோ பேங்க் ஃபெசிலிட்டிஸ் விஷயமா பேசினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பீப்புள்ங்கிறதுக்காக அதை பத்தி பேச போறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா டைம்ல இருப்போம்னு சொன்னாங்க, அலோவ் பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்க அண்ணாமலை என்னன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம கரெக்டா ப்ரொஃபஷனலா பண்ணுவோம் நாங்க. அதுக்கு உங்களுடைய IBCN நீங்க வெற்றிகரமா நடத்தினதே ஒரு பெரிய சான்று. ஸோ வீல் கெட் டவுன் டு ஜாப் ஸ்ட்ரெயிட். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்ல? தெரியுதுண்ணே. நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வழங்கும் கடன் வாங்கலையோ கடன். நான் வந்து ஃபேஸ்புக்ல ஹிந்துனுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல கடன் வாங்கலையோ கடன்னு முதல்ல ஒரு 25 வாரம் 25 நாள் 50 நாள் பேசணும்னு பார்த்தோம். இப்போ 74 நாள் ஓடி இருக்கு. அதுல கடன் பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த தலைப்பை வச்சிருக்கோம். நம்ம we are going to talk about 10 common mistakes made by customers. அடுத்தது நான் வேணா ஹெல்ப் பண்ணுவானே. செகண்ட் ஸ்லைடுக்கு போகணும், ஸ்டக் அப் ஆயிருக்கு. நீங்க வெளியில வந்துருங்க. ஐ வில் டு தி ஸ்கிரீன் ஷேரிங். ஐ வில் டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க பண்ண முடியல.
நீங்க பண்றீங்களா? நீங்க பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணிடுங்க, பெட்டர். நான் ட்ரை பண்ணேன். ஃபைன். Sorry, I think we have lost precious 30-40 seconds. Anyway, Nama, before we go into 10 common mistakes made by bank borrowers, COVID relief 2.0 is very much in the vogue. ஆங்கிலமும் கலந்து பேசலாம்லன்னு. நல்லா. இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் சொல்லி ரிசர்வ் பேங்க் கோவிட் ரிலீஃப் 2.0ன்னு மே மாசம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் நிர்மலா சீதாராமன் மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்கும். அவங்க கேபினெட்ல கிளியர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசல. இப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஹியூஜ் அமௌண்ட் லைக்லி டு பி கிவன், தட் இஸ் அண்டர் ப்ரோசஸ். அதுக்கு முன்னாடி மே மாசம் சர்டன் ரிலீஃப் சொன்னாங்க. அதை பத்தி பேச போறோம். உங்களுக்கு அநேகமா கோவிட் ரிலீஃப் 1.0 தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ல எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்க கஸ்டமர்ஸுக்கு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் வேர் கிவன். இப்ப இருக்க ரிலீஃப்ல 2.0ல கோவிட் 2வது வேவ்ல பணம் ஜாஸ்தி கொடுக்கல. இருக்கிற அக்கௌண்ட்டை ரீஷெட்யூல் பண்ண சொல்றாங்க அல்லது மொரட்டோரியம் கொடுக்க சொல்றாங்க. கோவிட் இப்ப இருக்கிற அலைக்கு கொடுத்திருக்குது. அதை குவிக்கா பார்த்துட்டு நம்ம போவோம் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட். இது MSMEக்கு அப்ளிகபிள். ரிஜிஸ்ட்ரேஷன் இன் உதயம் வெப்சைட் இஸ் அ மஸ்ட். யார் யாரு MSME இருந்தும் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க தனக்கு கிடைக்காதோன்னு கவலைப்பட வேண்டாம். இப்ப போய் உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இட்ஸ் a very simple process, செல்ஃப் டெக்ளரேஷன் process. என்னைக்கு வேணா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் a must. ரெண்டாவது, should be paying GST. if you are exempted from GST, அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க GST கட்டுறவங்களா இருந்தா, கட்ட வேண்டியவங்களா இருந்தா கட்டணும். மூணாவது தான் முக்கியமான கண்டிஷன், உங்களுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் நீங்க பாரோ பண்ணி இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து அன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரம் பேங்க்ஸ், 2 பேங்க் இருந்துன்னா 2 பேங்க் சேர்ந்து, 3 பேங்க் இருந்தா 3 பேங்க் சேர்ந்து, FIஸும் சேர்ந்து, ஃபைனான்சியல் சேர்த்து 50 கோடி கூட இருக்கணும். as on 31/3. ஓகே, இது 3 கண்டிஷன். 4வது கண்டிஷன், அக்கவுண்ட் should not have been NPA. இது ரொம்ப முக்கியம். 31/3 அன்னைக்கு உங்க அக்கவுண்ட் NPA இருந்ததுன்னா இந்த 2.0ல உங்களால பெனிஃபிட் அடைய முடியாது. உங்க அக்கவுண்ட் இர்ரெகுலரா இருந்திருக்கலாம். மார்ச் அன்னைக்கு 88 நாள் ஓவர்டியூ இருந்திருக்கலாம், அல்லது 31 நாள் ஓவர்டியூ இருந்திருக்கலாம், அல்லது 15 நாள் ஓவர்டியூ இருந்திருக்கலாம். அக்கவுண்ட் இர்ரெகுலரா இருந்திருக்கலாம். நேச்சுரலா கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இர்ரெகுலரா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ஆனா NPAவாக ஆகி இருக்க கூடாது. 5வது கண்டிஷன், bank and FI should be satisfied that the unit is affected economically by COVID second wave and that restructuring is necessary for rehabilitation of the unit. இது ஒரு டிஸ்கிரிஷன். சில பேர் ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல இருப்பாங்க. ஸ்டாக் இருக்காது, அல்லது ப்ரொடக்ஷன் இருக்காது, அல்லது இந்த எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தும் அவங்களால மீள முடியாதுன்னு பேங்க் நினைச்சா அவங்களுக்கு கொடுக்க வேணாம். அவங்களுக்கு பொருளாதார ரீதியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்ப மருந்து கடைக்காரங்க போய் நாங்க அஃபெக்ட்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. கோவிட் 2 நாள உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே வந்திருக்கும், லாபம் தானே வந்திருக்கும். யார் யார் கோவிட் 2.0ல அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ, யார் யாரால இந்த சப்போர்ட் கொடுக்கறதுனால வெளியில வர முடியுமோ அவங்களுக்கு மாத்திரம்னு சொல்லியிருக்காங்க. 6வது கண்டிஷன், யூனிட் should not have been assisted under restructuring under COVID 1.0. ஏற்கனவே கோவிட்ல ஒரு முதல் வேவ்ல கோவிட் 1.0ல யாருக்கு பெனிஃபிட் கொடுத்திருக்காங்களோ அப்பவே அவங்க ரீஸ்ட்ரக்சரிங்கா எல்லாம் பண்ணிருக்காங்க, பெனிஃபிட் கொடுத்திருக்காங்கன்னா இதுல பெனிஃபிட் அடைய முடியாது. இது ஒன்னும் அவசரம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஜூலை மாசம் 4ஆம் தேதி பேசுறோம். செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இது அவைலபிளா இருக்கு.
யார் யார் எம்எஸ்எம்இயோ இப்போ வந்து கட்கரி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹோல்சேல் ட்ரேடு ரீட்டைல் ட்ரேடையும் எம்எஸ்எம்இங்கிறாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம்னு நீங்க 2 நாள் முன்னாடி பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. அதனால அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 செப்டம்பர் வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். அப்புறம் தீஸ் ரிலீஃப் மெஷர்ஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் வித்தின் 90 days ஆஃப் கெட்டிங் கஸ்டமர் கன்சென்ட். இப்ப நான் கேள்விப்பட்டது ஸ்டேட் பேங்க் யூனியன் பேங்க் மாதிரி பேங்க்குங்கள்ல கஸ்டமருக்கு அவங்களே எஸ்எம்எஸ் இமெயில்ல அனுப்புறாங்க. கோவிட் 2.0 உடைய பெனிஃபிட்டை நீங்க எடுத்துங்க வந்து எங்களை பாருங்கன்னு. ஸோ பேங்க்ஸ் ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். ஏன்னா என்பிஏவை வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்க முடியும். அதாவது 31 மார்ச் அன்னைக்கு அக்கௌண்ட் இர்ரெகுலரா இருந்து ஏப்ரல் மாசமோ மே மாசமோ ஜூன் மாசமோ அக்கௌண்ட் என்பிஏ ஆகிவிட்டால் கூட இந்த ரிலீஃப் மெஷர்ஸ் கொடுத்து அக்கௌண்ட்டை ஸ்டாண்டர்ட் பண்ணலாம். நீங்க பணம் கட்டாமலே, நீங்க முடிஞ்ச வரைக்கும் பணம் கட்டிடணும், அதான் நல்லது. நான் கட்ட வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த ப்ரோசஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் 31 மார்ச்சுக்கு அப்புறம் என்பிஏ ஆனால் கூட ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அக்கௌண்ட்டை ஸ்டாண்டர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதுல 2 பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இதுல ஜாஸ்தி புதுசா பணம் கிடைக்காது. ரிவ்யூ பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல பணம் ரொம்ப கிடைக்காது. இதுல வந்து மொரட்டோரியத்தை கொடுப்பாங்க. அதாவது 3 மாசம் 4 மாசம் 6 மாசத்துக்கு நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டே கட்ட வேணாம்னு சொல்லுவாங்க ஒண்ணு. அல்லது உங்களுடைய ரீபேமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 3 வருஷம் கொடுத்திருந்தா அதை 4 வருஷம் பண்ணுவாங்க. இது வந்து ஹவுசிங் லோன், கார் லோன், டாக்ஸி லோன், பர்சனல் லோன் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். திருப்பி அதே கண்டிஷன்ஸ் வருங்கிறதுனால நான் சொல்லல. நீங்க ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தாலும் இதை அவைல் பண்ணலாம். இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் 2 வருஷத்துக்குள்ளார இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொரட்டோரியமும் எக்ஸ்டெண்டட் ரீபேமெண்ட் பீரியடும் சேர்ந்து 2 வருஷத்துக்கு மேல போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கோவிட் 2.0 இது. உங்களுக்கு பல கேள்விகள் வந்திருக்கும் தெரியும். ஆனா இப்ப நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. நம்ம கொஸ்டின் ஆன்சர் டைம்ல அதை எடுத்துக்குவோம். யாருக்கு என்ன இது பத்தி சந்தேகம் இருந்தாலும் என்னென்ன சரிதானே நம்மள நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல அதை எடுத்துக்குவோம். இப்ப we'll go to the main subject for the day. நான் வந்து அண்ணன் சொல்ல மாதிரி 5 முகம் சொன்னாங்க, 10 முகம் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல. என்னுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்னுடைய லைக்ஸ், என்னுடைய ஒர்க்ஸ் பத்தி சொல்ற போது அதை ரொம்ப அழகா பஞ்சவர்ணங்கிற மாதிரி 5 முகம் சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதுல என்னன்னு கேட்டா, பேங்க்ல 37 வருஷம் டேபிளுக்கு அந்த பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். இப்போ ஒரு 8 வருஷமா டேபிளுக்கு இந்த பக்கம் உட்காந்து பாக்குறேன். அதனால கஸ்டமருக்கு என்ன தப்பு பண்றாங்க, எதனால தேவையில்லாம பேங்க்ல அவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறத பேசணும்னு நினைச்சுதான் இந்த ப்ரோக்ராமை டிசைட் பண்ணேன். எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக், முதல் மிஸ்டேக், அவங்கள தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ற பெரிய பிளண்டர்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து முதல்ல they will give ambitious sales and profit projections. பேங்க்ல போய் இப்ப சப்போஸ் ஒருத்தருக்கு 10 கோடி சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுங்க, 2 கோடி லிமிட் இருக்குன்னு வச்சுங்க. நீங்க எவ்வளவு சேல்ஸ் அச்சீவ் பண்ண போறீங்கன்னா 10 கோடிய சும்மா எனக்கு லிமிட் 2 கோடி பத்தாது 3 கோடி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 15 கோடி பண்ணுவேன், 16 கோடி பண்ணுவேன், சில பேர் 20 கோடி பண்ணுவேன்னு கூட சொல்லுவாங்க. சொல்றது தானே, ப்ரொஜெக்ஷன் தானே. கம்ப்யூட்டர்ல போட்டா சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் வரும், சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். அதை ஆடிட்டரோ யாரோ போட்டு கொடுத்துருவாங்க, நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க, முடிஞ்சதுன்னு நினைப்பீங்க. ப்ராப்ளம் அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. நீங்க இதை கொடுத்துட்டு வந்துருவீங்க, மேபி கால்குலேட் பண்ணி லிமிட்டும் 2 கோடியிலிருந்து 3 கோடி பண்ணிடுவாங்க. ஆனா 3 கோடிக்கு 4 கோடி ஸ்டாக் வேணுமே டிராயிங் பவர் கொடுக்கறதுக்கு. அதுக்கு சில பேர் பொய்யான ஸ்டாக் கொடுப்பாங்க. அதையெல்லாம் விட்டுருங்க. நான் முக்கியமா சொல்ல வந்தது வந்து, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஹவுசிங் லோன், கார் லோன்னா ஸ்கோரிங் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. எல்லா எம்எஸ்எம்இ லோன், ட்ரேடிங் லோன், பெரும்பாலும் எல்லா லோனுக்குமே ரிஸ்க் ரேட்டிங் வச்சிருக்காங்க. கிரெடிட் ரிஸ்க் ரேட்டிங் உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து
நுணுக்கங்களை தான் சொல்றேன். உங்களுக்கு கிரெடிட் ரிஸ்க் ரேட்டிங் இருக்குன்னு தெரியும், உங்களுக்கு அதிகமான ப்ரொஜெக்ஷன் கொடுக்க கூடாதுன்னு தெரியும். ஆனா அது எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கறத சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்னன்னு கேட்டா, நீங்க 10 கோடியிலிருந்து 15 கோடி சேல்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 12.5 கோடி 13 கோடி பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க. ஆக்சுவலா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், 30% growth இருந்ததுன்னா. ஆனா அவங்க அதை பார்க்க மாட்டாங்க. 10ல இருந்து 30% இன்க்ரீஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க 15 கோடி பண்றதா சொல்லிட்டு 13 தான் பண்ணிருக்கீங்க, 2 கோடி பண்ணல, 15 கோடியில 2 கோடி பண்ணல, 14% நான் அச்சீவ்மெண்ட். உங்களுக்கு இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன்ல குறைஞ்ச மார்க் கிடைக்கும், இல்லாட்டா நெகட்டிவ் மார்க் கிடைக்கும். ரிஸ்க் ரேட்டிங் நான் நேத்து சாயங்காலம் ரிஸ்க் ரேட்டிங்ல இருக்கிறவங்க 2-3 பேர் கூட பேசினேன். ஏன்னா நான் ரிட்டையர் ஆகி நாளாயிருச்சு, அப்டேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 60 மார்க் ஃபைனான்சியல்ஸுக்கு கொடுக்குறாங்க ரிஸ்க் ரேட்டிங்ல, ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட 20 மார்க் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 20 மார்க் 20% மத்த அது சார்ந்த மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருந்தா நிச்சயமா ஜாஸ்தி மார்க் கிடைக்கலாம், ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்தா அதிகமா கிடைக்கலாம். இதே இது டெக்னாலஜிக்கலா இப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரியில இருந்தா உங்களுக்கு கம்மி கிடைக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்தா உங்களுக்கு கம்மி கிடைக்கலாம். இந்த ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பர்சன்டேஜ் growth பார்ப்பாங்க. ப்ராஃபிட், கேபிட்டல் எல்லாமே பர்சன்டேஜ் growth பார்ப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அச்சீவ்மெண்ட் வெர்சஸ் ப்ரொஜெக்ஷன்ஸும் பார்ப்பாங்க. ஸோ இதுல 10%க்கு மேல வேரியேஷன் இருந்தா தட் இஸ் கால்டு பியாண்ட் தி டாலரன்ஸ் லிமிட். ஸோ தயவு பண்ணி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குற போது ரியலிஸ்டிக்கா கொடுங்க. ரெண்டாவது, நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது இந்த கரண்ட் ரேஷியோவை ரொம்ப பேர் சரியா புரிஞ்சுக்கல. பேங்க்ல வேடிக்கையா நான் சொல்வேன், ஸ்கேல் 1 ஆபீசரா இருந்தாலும் ஸ்கேல் 7 இருந்தாலும் இன்டர்வியூல கேட்கிற ஒரே கேள்வி கரண்ட் ரேஷியோன்னா என்னன்னு தான் கேட்பாங்க திருப்பி திருப்பி. இது கரண்ட் ரேஷியோங்கிறது பேங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், கரண்ட் ரேஷியோ தானே மார்ஜினை டிசைட் பண்ணுதுன்னு. அதாவது கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ ரிஃப்ளெக்ட்ஸ் லிக்விடிட்டி. அதை ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ். உங்களுக்கு தெரியும்ல கரண்ட் அசெட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு. ஸ்டாக் இருக்கும். கரண்ட்னா என்னன்னு கேட்டா which will be converted into cash within a period of 1 year. மெஷினரி அது மெஷினரியாவே இருக்கும், பேலன்ஸ் ஷீட்ல கேஷா மாறாது. ப்ராஃபிட்டுக்கு வேணா இடம் கொடுக்குமே தவிர மெஷினை வித்துட்டு கேஷ் பண்ண மாட்டீங்க. ஸ்டாக்கை வித்துட்டு டெட்டார் ஆக்குவீங்க, டெட்டாரை கேஷ் ஆக்குவீங்க. சில சமயத்தில் அதர் கரண்ட் அசெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டிஸ்ங்கிறது லயபிலிட்டிஸ் which are payable within 1 year. பேங்க் கேஷ் கிரெடிட் இஸ் கரண்ட் லயபிலிட்டி. ரொம்ப பேர் அதை 1 வருஷத்துக்குள்ளார கட்டுறது இல்லை, ரினியூ பண்றாங்க, என்ஹான்ஸ் பண்றாங்கிறது வேற விஷயம். பட் தட் இஸ் a current liability. Sundry creditor for goods or services is also current liability. அது தவிர miscellaneous current liabilities may be there. இந்த கரண்ட் அசெட்டுக்கும் கரண்ட் லயபிலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். இத ரேஷியோவா சொன்னா கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ்ங்கிறோம். பேங்க் வாண்ட்ஸ் 1.33. மார்ஜின்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கரண்ட் ரேஷியோங்கிறது மார்ஜினை டிசைட் பண்ணுது. 1.33யோ அதுக்கு மேலேயோ இருந்தாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அது இல்லைன்னா உங்களுக்கு மார்க் குறையும். இந்த மார்க் குறையறத உங்களுக்கு நான் சொல்லணும்னா, ஒருத்தர் 10 கோடி லிமிட் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் டிசைடட் பை ரிஸ்க் ரேட்டிங். இன்னைக்கு மார்னிங் யூனியன் பேங்க்ல ஒரு டிஜிஎம் கூட பேசிட்டு இருந்தேன். ஹவுசிங் லோனுக்கு கிட்டத்தட்ட 27 விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற, டிபெண்டிங் ஆன் தி கேட்டகரி. லோன் டு வேல்யூ, உமனா இல்லையா, 30 லட்சமா 70 லட்சமா, நார்த் ஈஸ்ட்ல இருக்கா தமிழ்நாட்டுல இருக்கா, இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள்னால இன்ட்ரெஸ்ட் மாறுபடுது. உங்களுக்கு ரிஸ்க் ரேட்டிங்னால 3.5% இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3.5%. உங்களுக்கு நீங்க ஃபைனான்சியல்ஸ் கரெக்டா இருந்து ரிஸ்க் ரேட்டிங் நல்லா இருந்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எம்எஸ்எம்இ ஃபுட் ப்ராசஸிங்க்கு 7.5% கிடைக்குது. 7.5% ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைஸ் மில்லுக்கு 7.5% கொடுத்துருக்கோம். இன்னொரு ரைஸ் மில்லு பெரிய லெவல்ல பண்றாங்க. நீங்க கூட டிவில விளம்பரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரிய லெவல்ல பண்றாங்க. அவங்களுக்கு ஃபைனான்சியல்ஸ் இந்த மாதிரி சில பல தப்புகள்னால 11.25%. நீங்க 10 கோடின்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அவருடைய லிமிட்டை இங்க சொல்லல, அவர் பேரை சொல்லக்கூடாது. 10 கோடிக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? 3.5%. 35 லட்சம். அநேகமா நீங்க 10 கோடி லிமிட் பண்றவங்க வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 50-60 கோடி டர்ன் ஓவர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்ல 35 லட்சங்கிறது வாட் டிஃபரன்ஸ் will it make? So rating is very important. அதுக்கு financials are very important. Mistake number 3, இந்த not understanding importance of margin. இன்னொரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவரும் பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆனவர் தான். அவர் மார்ஜினுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். உங்களுடைய காருடைய அகலம் 4.5 அடி 5 அடின்னு வச்சுங்க. நீங்க ஒரு சந்தில போகணும்னா 5 அடி சந்தில 5 அடி அகலம் உள்ள காரை ஓட்டிட்டு போக முடியுமா? எவ்வளவு வேகத்துல போக முடியும்? இதே 6 அடி சந்தா இருந்ததுன்னா 5 அடி காரை ஓட்டிட்டு போக முடியும். இதே 7 அடியா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல போக முடியும். இதே 10 அடி 12 அடி ரோடா இருந்ததுன்னா 5 அடி அகலம் உள்ள காரை ஓட்டிட்டு போக முடியும். மார்ஜின் ஆஃப் ஸ்பேஸ் இருந்தாதான் உங்களால மூவ்மெண்ட் ஈஸியா இருக்கும். அதுவும் பிசினஸ்ல அந்த மாதிரிதான். மார்ஜின்ங்கிறது உங்களுடைய ஓன் மணி. பேங்க் 75% கொடுக்குது, இல்ல 70% கொடுக்குது, இல்ல 60% கொடுக்குது. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ 25, 30, 35, 40 அதான் மார்ஜின். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த போது ரொம்ப பேர் எனக்கு டேர்ம் லோன் வேணும் அப்படிம்பாங்க. சரி, எவ்வளவு வேணும் அப்படின்னா, 10 கோடி மிஷின் வாங்கணும்னா நம்ம 7.5 கோடின்னு லோன் சொல்லிடலாம். இதே அவங்க கேஷ் கிரெடிட் வந்து 10 கோடி வேணும்னு கேட்டா ஒன்ன மறந்துடுவாங்க. கொலாட்டரல் எல்லாம் விட்டுருங்க. 10 கோடி லிமிட் வாங்கணும்னா உங்களுக்கு முதல்ல 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மார்ஜின் வேணும். 13 கோடியே 30 லட்சம் ஸ்டாக் இருந்தா தானே 25% போட்டு 10 கோடி லிமிட் கொடுக்க முடியும். சோ தயவு பண்ணி மார்ஜின்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. For any loan, bank loan, first question that will be asked is whether you are having margin. Now நீங்க மெஷினரியோ காரோ வீடோ வாங்குனீங்கன்னா கேஷ் மார்ஜின் வேணும். நீங்க 1 கோடிக்கு வீடு வாங்குறீங்கன்னா 15% மார்ஜின்னா 15 லட்சம் ரூபாய் கேஷ் கட்டிடணும் பேங்க்ல. உங்க பணத்தை போட்டுறணும். இதே ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அப்படி கிடையாது. ஒர்க்கிங் கேபிட்டல் கேஷாவே மார்ஜின் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி இட் கேன் பி டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓன் சோர்சஸ் நீங்க கேபிட்டலோ ரிசர்வ்ஸோ வச்சிருக்கும் போது நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் வில் பி தேர். Now we are coming to real academically விட்டுருங்க, பிராக்டிக்கலா பேசுறதுக்கு வந்துட்டோம். மிஸ்டேக் நம்பர் 4, லேட் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப பேர்கிட்ட நான் பேசுற போது, என்ன நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டாம இருக்கீங்களேன்னு கேட்டேன். ஏன் சார், நான் 5 வருஷமா கடன் வாங்கியிருக்கேன். 5 வருஷமா எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்டும் கட்டி தானே இருக்கிறேன். நான் கட்டலேன்னு எப்படி சொல்றீங்கம்பாங்க. ஆனா ரெக்கார்டு எடுத்து பார்த்தா 1ஆம் தேதி கட்ட வேண்டிய 2ஆம் தேதி கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட மாசம் 7ஆம் தேதி கட்டியிருப்பாங்க, அல்லது மாசம் 9ஆம் தேதி கட்டியிருப்பாங்க. அதாவது 12 மாசமும் டிஃபால்டர், 60 மாசமும் டிஃபால்ட். இஎம்ஐயோ இன்ட்ரெஸ்டோ தயவு பண்ணி டைம்ல கட்டிருங்க. இப்ப வந்து இது யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக இல்ல. நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுற தேதிய கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இட் வில் த்ரோ அவுட் ரேட்டிங் போது. நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுற தேதி சிபில்ல தெரியும், உங்க கார்பரேட் சிபில்ல தெரியும். அது எதையுமே யாருமே, எல்லா கம்ப்யூட்டரும் இன்டர்லிங்க் ஆயிருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பணத்தை வந்து கரண்ட் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருந்தேன், பேங்க்குக்கு சொன்னேன், அவங்க தான் எடுத்துக்கலையுமாங்க. இது வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷனா ஃபுட் நோட்டா வேணா கொடுக்கலாமே தவிர பழைய ரெக்கார்டை மாத்தவே முடியாது.
ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சொல்லி சொல்லி உங்களுக்கு தொண்டை தண்ணி வத்தி போயிடும். பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பின்னாடி உங்களுக்கு சொல்ல போறேன். பேங்க்ல வந்து இப்ப நல்ல பாரோயர்ஸ் கம்மி. ஏன்னா கொரோனா டைமா இருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு ப்ராப்ளமா இருக்கு, ஏகப்பட்ட பேர் டிஃபால்ட் பண்றாங்க. யாராவது ஒருத்தங்க டைம்ல கட்டிட்டாங்கன்னா பேங்க் இஸ் வெரி ஹாப்பி. நான் 2-3 மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு அட்வைஸ் பண்றேங்க. would you believe 6-7 பேங்க்ல இருந்து 45 கோடி வித்தவுட் செக்யூரிட்டி வாங்கி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பேங்க்லயும் 3 கோடி 6 கோடி 10 கோடி வெறுமனே 10% கேஷ் மார்ஜின். ஒருத்தங்க 45 கோடி வாங்கியிருக்காங்க, 4.5 கோடி பிக்ஸ்ட் டெபாசிட் மார்ஜின் கொடுத்துருக்காங்க, மிச்சம் 40 கோடி வித்தவுட் செக்யூரிட்டி வாங்கியிருக்காங்க கேரண்டி பேசிஸ்ல. வெறுமனே கேரண்டி கைத்து போட்டு. என்ன காரணம் கேக்குறீங்க? 15-20 வருஷமா ரெக்கார்டு சூப்பர்பா இருக்கு. எவ்வளவு புயல் வந்தது, எவ்வளவு வெள்ளம் வந்தது, எவ்வளவு வறட்சி வந்தது, ஆனா அவர் எப்பவுமே இன்ஸ்டால்மெண்ட்டை நிறுத்தினதே கிடையாது. எது நடந்தாலும் கரெக்டா இருக்கும். அவருக்கு போட்டீங்கன்னா நீங்க இன்டர்னல் ரெக்கார்ட்லயும் AAA வரும், சிபில்லையும் 800 மார்க் வரும், 750 மார்க் வரும். அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டாங்க? தாராளமா சந்தோஷமா கொடுப்பாங்க. செக்யூரிட்டியை காட்டிலும் ரீபேமெண்ட் ரெக்கார்ட் ரொம்ப முக்கியம். தயவு பண்ணி கட்டுறத டைம்ல கட்டிடும். டேர்ம் லோன் இன்ஸ்டால்மெண்டா இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, கேஷ் கிரெடிட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, டைம்ல கட்டுறதுங்கிறது 100 மார்க் வாங்குற மாதிரி. நான் 75 மார்க் வாங்கி 80 மார்க் வாங்குறதுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த ரீபேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 வாங்கணும். அடுத்த மிஸ்டேக்கு நான் ஆர் லேட் சப்மிஷன் ஆஃப் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட். பணம் கட்டுறதாவது கஷ்டம் வச்சுங்க, ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு லேட் பண்ணுவாங்க? இதுல ஒரு சின்ன பிராக்டிக்கல் மிஸ்டேக் பண்றாங்க ரொம்ப பேரு. என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு ஆபீஸ்ல யாராவது அக்கௌண்டன்ட் யாராவது இருப்பாங்க, அவங்க போய் சிசி ஸ்டேட்மெண்ட்டை பேங்க்ல கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பேங்க்ல வந்து வாங்கி அதை டிராயர்ல வச்சிருப்பான். பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் எப்போ வந்தது, என்னைக்கு கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்றாங்களோ அன்னைக்குதான். அது மேஜைக்குள்ளார போனதுக்கோ டிராயருக்குள்ளார போனதுக்கோ பேங்க் கட்டடத்துக்குள்ளார போனதுக்கோ கணக்கு கிடையாது. ஆபீசர் கையெழுத்து போட்டாலும் கணக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆபீசர் ரிசீவ்டுன்னு கையெழுத்து போட்டிருக்காரு, ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னு அவங்க கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணும். இதை வந்து உங்களுடைய லோயர் லெவல் ஸ்டாஃப் என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரிதான் பேலன்ஸ் ஷீட். ஆடிட்டர்ஸ் ரொம்ப சில சமயத்துல லேட் பண்றாங்க பேலன்ஸ் ஷீட். இப்ப ஐ எம் டோல்டு பேலன்ஸ் ஷீட் இன்னும் வெப்சைட்டே ஓப்பன் ஆகலைன்னு சொல்றாங்க. அது மேபி சம் இஷ்யூஸ் மே பி தேர், பட் பேலன்ஸ் ஷீட் ஷுட் பி ஃபைனலைஸ்ட் இன் டைம். ஆடிட்டருக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல, முதல்ல உங்க ஆடிட் வேலையை முடிச்சுங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு பழைய ஃபைனான்சியல்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, 1 மாசத்துக்கு மேல பழைய பொசிஷன் ஆஃப் அக்கௌண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, அன்ஆடிட்டட் ரிசல்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டாலும் சரி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ பேங்க் கொடுக்கணும். என்ன ப்ரொடக்ஷன், என்ன சேல்ஸ், என்ன ப்ராஃபிட், ஒன்ஸ் இன் 3 months கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சில இடத்துல ஒன்ஸ் இன் மந்த் கொடுக்கணும்னு எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே மார்க் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே ரிஸ்க் ரேட்டிங்ல மார்க் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் டைம்ல வந்தா ஒரு 5 மார்க்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. அது 1 மாசம் டிலேல வந்தா 4 மார்க், 3 மாசம் டிலேல வந்தா 0 மார்க், 6 மாசம் டிலேல வந்தா நெகட்டிவ் மார்க் கூட வரும். உதாரணத்துக்கு சொல்றேன். சோ டைம்ல கொடுக்கணும் எல்லாத்தையுமே. மிஸ்டேக் நம்பர் 6, கரண்ட் அக்கவுண்ட் வித் அதர் பேங்க்ஸ் ஆர் நாட் ரூட்டிங் என்டையர் சேல்ஸ் த்ரூ தி பேங்க். இது வந்து பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேஷ் கிரெடிட் லிமிட் கொடுத்தா அவங்க உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருக்க டர்ன் ஓவரையும் உங்களுடைய சிசி அல்லது கரண்ட் அக்கவுண்ட்ல இருக்க டர்ன் ஓவரையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நீங்க சிசி வாங்கினீங்கன்னா பொருள் வித்த உடனே அந்த பணத்தை கொண்டு வந்து பேங்க்ல கட்டணும், திருப்பி எக்ஸ்பென்சஸ்க்கு அதுல இருந்து கொடுக்கணும். இதுதான் பேங்கினுடைய அசம்ஷன். ஸோ சில சமயத்துல பேங்க்ல வந்து சில தொந்தரவுகள் கொடுக்குறாங்கிறதுக்காக வெளியில வச்சுக்க வேண்டிய தேவை வரலாம். ஆனா அத பேங்க் கூட உட்கார்ந்து பேசி பேங்க்லயே ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ இன்னொரு அக்கௌண்ட்டோ ஓபன் பண்ணி டேகிங் மாதிரி வச்சுக்கிட்டு
வெளியில அக்கௌண்ட் வச்சுக்காதீங்க. இப்ப வந்து ரிசர்வ் பேங்க் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ஒரு பேங்க்ல லோன் வாங்கினா இன்னொரு பேங்க்குக்கே சொல்லிட்டாங்க நீங்க அக்கௌண்டே திறக்க கூடாது, திறந்தா க்ளோஸ் பண்ணுங்கன்னு. ஸோ டர்ன் ஓவர் வரணும். அப்புறம் வந்து இன்னொன்னு, இந்த ஜிஎஸ்டி வந்துருச்சு, எல்லா கம்ப்யூட்டரும் லிங்க் ஆயிருச்சு, இன்கம் டேக்ஸ், ஆதார், ஜிஎஸ்டி எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. இப்ப வந்து ஒரு இடத்துல விட்டா இன்னொரு இடத்துல பிடிச்சிருவாங்க. பேசாம டாக்ஸ கட்டிட்டு நிம்மதியா இருக்கிறது நல்லது. அது பண்ணிட்டா பிரச்சனையே இருக்காது. 7வது மிஸ்டேக், நாட் கோயிங் த்ரூ சாங்ஷன் லெட்டர். என்னடா இத போய் இது இருக்கானே நினைக்காதீங்க. சில கஸ்டமர்கிட்ட சாங்ஷன் லெட்டர் காப்பியே இல்லை. சில பேங்க்ஸ் என்ன அடாவடித்தனம் பண்றாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டை பத்தி சொல்லுவாங்க, ரோக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க சில கவர்மெண்ட்ஸ். அந்த மாதிரி ஐ மஸ்ட் நாட் யூஸ் தி வேர்ட். சம் பேங்க்ஸ் ஆர் லைக் ரோக் பேங்க்ஸ். They are not giving copy of sanction letter. It is your right to get a sanction letter. Sanction letter கொடுக்க மாட்டேன்னு பேங்க் சொல்லவே முடியாது. எல்லா பேங்க்குக்கு வெப்சைட் இருக்குங்க, நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஃபேர் பிராக்டிசஸ் கோடுன்னு இருக்கும். பேங்க் என்ன விதமா நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லி இருக்கு. சாங்ஷன் கொடுத்தா சாங்ஷன் டிக்கெட் அல்லது சாங்ஷன் லெட்டர் கொடுக்கணும். சாங்ஷன் லெட்டர் வாங்கினா பத்தாதுங்க, அதை படிச்சு பார்க்கணும். நீங்க சொன்னதுதான் போட்டிருக்கா, வேற ஏதாவது போட்டிருக்கான்னு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு நான் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். அவங்க ஹாப்பியா இருந்தாங்க. 2-3% இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. நிறைய சேவிங், 20-25 கோடி ரூபாய் லிமிட், 3% சேவிங்னா பாத்துங்க, 75 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சேவிங் அவங்களுக்கு. ஒரு வருஷம் பார்த்தாங்க 75 லட்சம், 1 கோடி மிச்சமாச்சுன்னு சந்தோஷமாயி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பேங்க்குக்கு போனாங்க. ஏ பேங்க்ல இருந்து நான் பி பேங்க் விட்டேன். நான் பேங்க் பேர் சொல்லக்கூடாது. ஏ பேங்க்ல இருந்து பி பேங்க்ல விட்டேன். 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு மிச்சமாச்சு. இப்ப அவங்களாவே என்ன பண்ணாங்க, பி பேங்க்ல இருந்து சி பேங்க் போனாங்க. நல்ல அக்கௌண்ட் தான், சி பேங்க் எடுத்துக்கிட்டான். இன்னும் ஒரு 1% என்னவோ இன்ட்ரெஸ்ட குறைச்சு கொடுத்தான். இவங்க என்ன நினைச்சாங்க, நமக்கு 25 லட்சம் ரூபாய் இன்னும் மிச்சமாக போகுது. முன்னாடி வருஷத்துக்கு 75 மிச்சமாச்சு, இன்னும் ஒரு 25 லட்சம் ரூபாய் மிச்சமாக போகுது. அந்த சி பேங்க் வந்து பி பேங்க்குக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டான். 18 கோடி என்னவோ அவுட்ஸ்டாண்டிங். ஆனா அந்த 2வது பேங்க் பி பேங்க் டாக்குமெண்ட்டை ரிலீஸே பண்ணல. என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சாங்ஷன் படி நீங்க ப்ரீ மெச்சூர் க்ளோசர், அதாவது நீங்களே இன்னொரு பேங்க் டேக் ஓவர் பண்றதுனால you have to pay 2% penal interest, pre-closure charges 2%. சரியா? 2%. டேர்ம் லோன் 12 கோடி இருக்கு, நீ வந்து அவுட்ஸ்டாண்டிங் 8 கோடி இருக்கு லிமிட்ல. 8 கோடிக்கு 2% 16 லட்சம் எடுத்துக்கன்னு உதாரணத்துக்கு சொன்னா, you won't believe. அந்த பேங்க் என்ன சொன்னாங்கன்னா, என்டையர் ரீபேமெண்ட்டுக்கு நீங்க 2% கொடுக்கணும். 4 வருஷம் பாக்கி இருக்கு, 8 கோடி ரூபாய் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 16 லட்சம், 4 வருஷத்துக்கு 64 லட்சம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட இதே அமௌண்ட் தான். அதுல எக்ஸாக்டா நடந்தது 50 லட்சம் ரூபாய் இந்த கேஸ்ல. கடைசியில என்னையா அப்படி சொல்றாங்கன்னு என்கிட்ட தான் வந்தாங்க. சாங்ஷன்ல கிளியரா எழுதி இருக்கு, இஃப் யூ ப்ரீபே தி அமௌண்ட் from your other than your own sources, 2% premature closure charges will be there for the entire repayment period. ஜோக் என்ன தெரியுமா, இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அது அக்செப்டட். அத ஒரு 20 கண்டிஷன்ல இதுவும் ஒரு கண்டிஷன், கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. சோ நான் சொல்றது, சாங்ஷன் லெட்டர்னு ஒண்ணு வந்தா என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. இன்னொரு ஹவுசிங் லோன் கேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, அதை வந்து பழைய காலத்துல எம்சிஎல்ஆர்ல லிங்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாம் ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட் இருக்கு, RLLR. ரிசர்வ் பேங்க் என்ன சொன்னாங்க, எல்லாரும் ரெப்போ லிங்க்ல நீங்க ஆப்ஷன் கொடுத்து கஸ்டமர்கிட்ட கேட்டுங்கன்னு. இந்த கஸ்டமர் டிவி பார்க்கல போல இருக்கு, பேப்பர் பார்க்கல போல இருக்கு, பேங்க்ல கேட்கல, பழைய இன்ட்ரெஸ்ட்லயே ஓடுது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹவுசிங் லோன் இப்ப LIC ஹவுசிங் பண்ணது 6.6ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பேங்க்ல இப்ப 7% கீழே வந்துருச்சு ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட். அவர் பாவம் இன்னும் 9% கொடுத்துட்டு இருக்காரு. கேட்டா அது ரெப்போ லிங்க்டே கிடையாது,
அது ஏதோ ஒரு பிக்சட் இன்ட்ரெஸ்ட் போட்டு அவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. சோ என்ன சாங்ஷன் இருந்தாலும் தயவு பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ படிங்க, படிச்சு கான்சியஸா கையெழுத்து போட்டு கொடுங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, உங்களுக்கு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சட்டம். நீங்க என்ன கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் எத்தனை பேப்பர் கொடுத்தாலும் அவ்வளவுக்கும் காப்பி உங்களுக்கு பேங்க் கொடுக்கணும். நீங்க கேட்டு வாங்கிக்கலாம், சார்ஜ் வேணா பண்ணலாமே தவிர கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. So not going through sanction letter is a mistake. Example சொன்ன premature payment interest leakage. இப்ப mistake number 8, not keeping proper record of correspondence. இந்த இமெயில் வந்தாலும் வந்தது, எல்லாரும் இமெயில்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அதான் இமெயில்ல இருக்குங்கிறாங்க. நம்மள மாதிரி ஒரு ஆளு என்னப்பா நீங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு என்கிட்ட சில பேர் வருவாங்க, பேங்க் என்னைக்கு சர்ஃபேசி கொடுத்தாங்க ஒரு மொபைல்ல வச்சுக்கிட்டு அதை தேடுவார். சரி நீங்க என்ன பதில் கொடுத்தீங்க, திருப்பி இன்னொரு ஃபைல தேடுவார். தயவு பண்ணி பேங்க்ல என்ன கரஸ்பாண்டன்ஸ் பண்ணாலும், லோனா இருந்தாலும், ஸ்டாண்டர்டா இருந்தாலும், இர்ரெகுலரா இருந்தாலும், என்பிஏ இருந்தாலும், தயவு பண்ணி ஒரு ஃபைல், பிசிக்கல் ஃபைல் மெயின்டைன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. கூகுள் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டா கூட சர்ச்சில் வந்துடுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு அந்த பேப்பரை வரிசையா பாக்குறப்போ எத்தனை பேப்பர் இருக்க போகுது, அக்கௌண்ட்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன 15 பேப்பர் 20 பேப்பர் இருக்க போகுது. ஒரு இடத்துல ஃபைல்ல போட்டுக்கிட்டு அப்பதான் அந்த நூல் பிடிச்சி எங்க ஆரம்பிச்சது, அடுத்து என்ன பண்ணோம், அடுத்து என்ன பண்ணோம், அடுத்து என்ன பண்ணணும்னு புரியும். Not keeping proper record of correspondence is another grave mistake. Mistake number 9. இது என்னடா இப்படி போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. சில பேர் நாட் ஆஸ்கிங் ஃபார் கன்செஷன்ஸ். அண்ணே நீங்க நல்ல கஸ்டமரா இருந்தா உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல பயங்கர காம்படிஷன் இருக்கு. யூ கேன் டிமாண்ட் அண்ட் கெட். அழுத புள்ள தானே பால் குடிக்கும். நம்ம நகரத்தார்ல சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அழுத புள்ள தான் பால் குடிக்கும்னு. திருஞான சம்பந்தர் அழுதாருன்னா ஆனானப்பட்ட பார்வதி தேவி பால் கொடுக்குறா. சோ குழந்தைன்னா அழணும், அப்பதான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். பேங்கர்கிட்ட போற நீங்கன்னா உங்களுக்கு உள்ள ரைட்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணி வாங்கிக்கங்க. நீங்க நல்ல இப்போ உங்களுக்கு எதுக்காக இதை சொல்றேன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இட் இஸ் லிங்க் டு ரிஸ்க் ரேட்டிங். அந்த ரிஸ்க் ரேட்டிங்கை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில வழியெல்லாம் சொல்லியிருக்கேன். அது தவிர இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பேங்க் கேன் கிவ் கன்செஷன் பேஸ்ட் ஆன் காம்படிஷன். ஒரு நல்ல கஸ்டமரை பிடிக்கணும்னா என்ன பண்ண முடியும், பேங்க் இன்னொரு இடத்துல ஹாப்பியா இருக்கான், இந்த ஏ பேங்க்குக்கு வரணும் அல்லது சி பேங்க்குக்கு பி பேங்க்ல இருந்து கஸ்டமர் போகணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சு தானே கொடுக்குறான். அதே மாதிரி கன்செஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோசஸிங் சார்ஜஸ், அப்ஃப்ரண்ட் ஃபீ 1% பிரிஸ்கிரைப்டு. நீங்க நல்ல கஸ்டமரா இருந்தா 10 வருஷமா டீல் பண்றீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டீங்கன்னா, ஸ்டாக் எல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கீங்கன்னா, நல்ல கஸ்டமரை விடுறதுக்கு எந்த பேங்க்கும் தயார் இல்லை. All banks want good customers, so you can demand. இப்ப அப்ஃப்ரண்ட் ஃபீன்னு சார்ஜ் பண்றாங்க. ஒருத்தருக்கு 50 கோடி டேர்ம் லோனுக்கு நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ஃப்ரண்ட் ஃபீயே 60 லட்சம் ரூபாய் வருது, ஜிஎஸ்டி வேற இருக்கு. இதுல 50% கன்செஷன் வாங்கினாலே இருக்கு 30 லட்சம் ரூபாய் மிச்சம். 50% கொடுக்க முடியும். பேங்க்ஸ் கிவ். இன்னொரு பேங்க்காரன் கொடுக்குறான், நான் நல்ல கஸ்டமர் சொன்னா கட்டாயமா வாங்க முடியும். எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. யார் ஒருத்தவங்க கம்பேர்ட் டு அதர்ஸ் நல்லவங்களா இருக்காங்களோ, யார் ஒருத்தங்களை அக்கௌண்ட்டை லூஸ் பண்ற பயம் இருக்கோ கொடுப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 9 அதான் சொன்னோம், நாட் ஆஸ்கிங் ஃபார் கன்செஷன்ஸ். மிஸ்டேக் நம்பர் 10, டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப பேர் டைவர்ஷன் பண்றாங்க. ரொம்ப பேர் டைவர்ஷன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப ஒருத்தங்க பிசினஸ் நடத்துறாங்க, 10 கோடி ரூபாய் லிமிட் இருக்கு, வருஷத்துக்கு 50 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க, 2-3 கோடி லாபம் பண்றாங்கன்னா, இந்த 10 கோடி ரூபாய் சிசி லிமிட் வாங்கினாங்கல்ல, 2 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்குல்ல, கேபிட்டல் ஒரு 2-3 கோடி லாபம், 2-3 கோடி 5-6 கோடி இருக்குன்னா, அந்த ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட வேண்டியது, கேபிட்டல் எல்லாம் குறைக்க வேண்டியது, கொண்டு போய் ஷேர் வாங்க வேண்டியது. கம்பெனி பேர்ல கூட வாங்கலாம், இண்டிவிஜுவல் பேர்ல கூட வாங்கலாம். தட் இஸ் டைவர்ஷன்.
ஏன்னா நீங்க கம்பெனியிலிருந்து பணத்தை எடுத்தீங்கன்னா, கேபிட்டலை எடுத்தீங்கன்னா, ப்ராஃபிட்டை எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா யூனிட் வில் பி அஃபெக்டட். அந்த மார்ஜின் கான்செப்ட் வருது இல்ல. முன்னாடி எல்லாம் நம்ம நகரத்தாரில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, வட்டியில சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, இல்ல தட்டுல சாப்பிடக்கூடாது, வட்டியில சாப்பிடணும். தட்டு பத்திரமா இருக்கணும். நமக்கு எவ்வளவு வெள்ளி சாமான் தங்க சாமான் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கழுத்தீர் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, டெய்லியா கழுத்தீர் கட்டிக்கிறோம். ஒரு சேஃப்டிக்காக தங்கம் வெள்ளி எல்லாம் உள்ள இருக்கிற மாதிரி கம்பெனிஸ்லயும் அப்படிதான். தேர் ஷுட் பி சம் சேஃப்டி மெஷர்ஸ். பணம் தனியா இருக்கணும், ரீடைன்டு ப்ராஃபிட்டா இருக்கணும். எல்லாத்தையும் கம்பெனில இருந்து ப்ராஃபிட் வருதா, பிசினஸ்ல இருந்து ப்ராஃபிட் வருதா, ப்ளவ் பேக் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். யூ ஷுட் ரீடைன் தி ப்ராஃபிட். அப்பதான் அந்த லிக்விடிட்டி மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும். கம்பெனியை விட்டு, யூனிட்டை விட்டு, பிசினஸை விட்டு பணத்தை வெளியில டைவர்ட் பண்ணக்கூடாது. இது ஒண்ணு. இன்னொரு விதமான டைவர்ஷன் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது ரொம்ப பேர் தெரியாமலே பண்ணுவாங்க. அதை அந்த டைவர்ஷன் என்னன்னு கேட்டா, ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் டு லாங் டேர்ம் யூசஸ். இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடியே ஒரு ஸ்லைட்ல சொன்னேன், கரண்ட் அசெட்ஸ்னா ஷார்ட் டேர்ம் யூஸ், கரண்ட் லைபிலிட்டினா ஷார்ட் டேர்ம் சோர்ஸ், பிக்ஸட் அசெட்ஸ்னா லாங் டேர்ம் யூஸ், கேபிட்டல் ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் இதெல்லாம் லாங் டேர்ம். நீங்க இப்ப அந்த பழைய ஸ்லைடுக்கு போய் பார்த்தோம்னா, கரண்ட் அசெட்ஸ் ஸ்டாக், டெட்டர், கேஷ், அதர் கரண்ட் அசெட்ஸ் வருது. அப்ப மிச்சம் என்ன அசெட் இருக்கும்? பிக்ஸட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், லேண்ட், பில்டிங், மிஷினரி இதெல்லாம். நீங்க ஒருத்தர் ஓவர் டிராஃப்டோ கேஷ் கிரெடிட்டோ வாங்குறாருன்னு வச்சுங்க, 10 கோடி நம்ம சொன்ன உதாரணத்துல. அதுல போய் ஒரு கார் வாங்கினாருன்னா அவர் என்ன நினைப்பாரு? பேங்க் லோன் கொடுத்தது, நான் கார் தானே வாங்கினேன், என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், காரையும் கம்பெனி பேர்ல தான் வாங்கியிருக்கேன். ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க லோன் கொடுத்தது ஸ்டாக்குக்கு அகைன்ஸ்ட், ஷார்ட் டேர்ம். நீங்க வாங்கி இருக்கிறது காரு, லாங் டேர்ம். ஸ்டாக்குங்கிறது கேஷா கன்வெர்ட் ஆகி திருப்பி கம்பெனிக்குள்ளார வரும். காரை விப்பீங்களா, மிஷினரியை விப்பீங்களா? லாங் டேர்ம் யூசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் டைவர்ஷன் which will affect the unit and it is not looked upon with favor by bank. அது current ratio affect பண்ணும். So diversion should not be there from short term sources to long term uses also. இதுல ஜாக்கிரதையா இருந்தீங்க. எப்பவுமே லாங் டேர்ம் எது மெஷினரி வாங்கணுமா டேர்ம் லோன் வாங்குங்க, கார் வாங்கணுமா டேர்ம் லோன் வாங்குங்க, ஸ்டாக் வாங்கணுமா ஷார்ட் டேர்மா வச்சுங்க, கரண்டா வச்சுங்க, நான் கரண்டா வச்சுங்க. அப்பதான் இந்த கரண்ட் ரேஷியோ, நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இதெல்லாம் மெயின்டைன் ஆகும். என்ன ஒரு 5 நிமிஷமா 7 நிமிஷமா அண்ணன் பாத்துக்கினே இருக்காங்க. அண்ணாமலை என்ன இல்ல கடியாரத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த இதுல ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பொண்ணு இருந்ததுன்னா நீங்க என்னென்ன கவலைப்படுவீங்க? யாருமே நம்ம நண்பர்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களா, 66 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. யார் பொண்ணை பெத்தீங்களோ எல்லாரும் நல்ல மாப்பிள்ளை வேணும்னு நினைப்பீங்க. நம்ம பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும், நகரத்தாரில கொஞ்சம் சிவப்பா இருந்தாலே போதும், உயரமா இருக்கணும், மாநகரமா இருக்கணும், நல்ல குணமா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், கூடுமான வரைக்கும் அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் யோசிச்சு நல்ல மாப்பிள்ளைய தேடுவீங்க. அதே சமயத்துல இந்த மாப்பிள்ளைய பெற்றவங்க பொண்ணு தேடுறாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பா? நல்ல பொண்ணு வேணும், லட்சணமா இருக்கணும், குடும்பத்துக்கு பாங்கா இருக்கணும், சமைக்க தெரிஞ்சா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை பிரிக்கப்படாது. இங்க இவங்களுக்கு என்ன ஓட்டம் இப்படி இருக்கையில அங்க அவங்களுக்கு என்ன ஓட்டம் அப்படி இருக்கும். பல சமயத்துல தெரியாமலே 2 பேருட்டும் ஒரே பேப்பர்ல விளம்பரம் வந்திருக்கும், அல்லது ஒரே இடத்துல மேரேஜ் ஏஜென்சில ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அப்படிதானே நீங்க எல்லாம் நல்ல பேங்க் தேடுற மாதிரி உண்மையிலே பேங்கர்கள்லாம் நல்ல கஸ்டமரை தேடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல கஸ்டமர் வேணும். நான் திருச்சி நகரத்தார் சங்கத்துல 2 தடவை என்னை கூப்பிட்டாங்க. நான் ஓப்பன் மீட்டிங்ல சொன்னேன், நான் டிஜிஎம் இருந்தேன், என்கிட்ட 77 பிரான்ச் இருந்து திருச்சியில. நான் சொன்னேன், நகரத்தார் மீட்டிங்ல வர்றதுனால சொல்றேன், எல்லாருக்குமே சொல்வேன் கடன் வாங்கினா திருப்பி கட்டிருங்கன்னு. நகரத்தாருக்கு சொன்னா தயவு பண்ணி கடன் வாங்கிக்கிங்கன்னா, யாரோ 1-2 பேர் கடன் வாங்க வந்தாங்கன்னு.
ஒரு எஜுகேஷன் லோனு, ஒரு இந்த லோனு, ஒரு பிசினஸ் லோன். அவ்வளவு பெரிய கூட்டத்துல சொன்னேன். உங்களுக்கு தெரியும் திருச்சியில ஏகப்பட்ட நகரத்தார் இருக்காங்க. சோ நல்ல கஸ்டமர் வேணும் பேங்க்குக்கு. நல்ல பாரோயர் இல்லைன்னா சம்பளமே கொடுக்க முடியாது பேங்க் எல்லாம். நல்ல பாரோயர் வேணும். பேங்க்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் குட் கஸ்டமர்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. நீங்க நல்ல கஸ்டமர், நீங்க நல்லவங்க தான், ஆனா உங்க அக்கௌண்ட்டும் நல்ல அக்கௌண்டா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு பேசணும். தயவு பண்ணி ரெக்கார்டு தானே பேசணும். நீங்க நான் காரணங்கள் பேசாது. எல்லாத்துலயும் நம்ம ஃபுட் நோட் கொடுக்க முடியாது. ரெக்கார்டை நல்லா மெயின்டைன் பண்ணீங்க. உங்களை தேடி பேங்கர்ஸ் வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. என்னுடைய 3 நூல்கள் இது. குறளினிது, சபா சாணக்கியா, பாகம் 1 பாகம் 2ன்னு எழுதியிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல நான் இந்த தொழில் பண்றதை பத்தி பேசினாங்க. ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். தொழில் பண்றது நல்லது, அவசியம். நம்ம முன்னாடியெல்லாம் தொழில் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். தொழில் பண்றதுக்கு நம்ம நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணணும். திங்க் பிக். நான் கேட்டேன் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு. சி.கே. ரங்கநாதன் பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. நம்ம இவருடைய கதையெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க கோயம்புத்தூர் மீட்டிங்ல இவங்க ராம்ராஜ் காட்டன் பேசினாங்க. ஒரு வேஷ்டியை எப்படி கொண்டு வந்துட்டாரு பாருங்க. இப்ப நீங்க ராம்ராஜ் காட்டனுக்குள்ளார போனீங்கன்னா வேஷ்டி மாத்திரம் இல்ல, சிப்பாவெல்லாம் இருக்கு. ஆனா வேஷ்டியில ஆரம்பிச்சார். அதை ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனா வச்சாரு, யூஎஸ்பியா வச்சார். அவருடைய ஆண்டு விழாவில ஒரு தடவை நான் போய் பேசினேன். என்ன அழகா தெரியுமா சொன்னாரு, என்ன பேசணுங்கிறத எனக்கு அழகா கோடிட்டு காமிச்சாரு. நம்ம அழகப்பண்ணன்ட்ட பேசிக்கிட்ட போது கூட நான் கேட்டேன், இந்த மாதிரி மீட்டிங் வைக்கிறதுனால என்ன பலன் நினைக்கிறீங்கன்னு. நிறைய பேர் நல்லா மோட்டிவேட் ஆகுறாங்க, பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நம்ம இளைஞர்கள் ஒரு நல்ல ஒரு டிஎன்ஏ இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்தா டெஃபினட்டா நல்லா வருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டா, எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் வேலையை கத்துக்கிட்டு போறீங்க. நம்ம எப்படி தண்ணியில போற போது கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறோமோ, ஒரு இடத்துல வேலையை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கத்துக்கிட்டு அப்புறம் போகும். அது எந்த வேலையா இருந்தாலும். கடின உழைப்புக்கு எண்டே கிடையாது. அது டெஃபினட்டா உங்களை அதுக்கு ரிவார்டு கிடைச்சேதான் ஆகும். நிறைய பேரை பார்த்திருக்கேன். இப்ப நீங்க இந்த பாலே எடுத்துங்க, அருண் ஐஸ்கிரீம், அவரை என்னமா கொண்டு வந்துட்டாரு, எவ்வளவு பெருசா கொண்டு வந்துட்டாரு. அவரும் கோயம்புத்தூர்ல பேசினார். இந்த மாதிரி சக்சஸ் ஆன காவின் கே ரங்கநாதன் எனக்கு பர்சனலா தெரியும். என்னுடைய குறளணிதுக்கு முதல் நூலுக்கு அறிமுக உரையை அணிந்துரையை அவர் தான் கொடுத்திருக்காரு. இவங்கெல்லாம் அவருக்கெல்லாம் நல்ல பிரின்சிபிள்ஸ் இருக்குன்னு. ஒருத்தங்க வேலையை விட்டு போனாலும் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. ஒருத்தங்க கூட இருந்தவங்களோட கல்யாணத்துக்குலாம் அவசியமா போயிடுவாரு. சர்வீஸ் டாக்ஸ் கரெக்டா கட்டிடுவேன் பாரு, எந்த விதமான டாக்ஸ் பிரச்சனையும் வச்சுக்கிறது இல்லையும் பாரு. அவருக்கு நான் பேங்கரா இருந்திருக்கேன், பஞ்சாப் நேஷனல் பேங்க் நுங்கம்பாக்கத்துல. சோ நம்ம இளைஞர்கள் நல்லா முன்னுக்கு வரணும். அதுக்கு உங்களுடைய இந்த முயற்சிகள் நல்ல பலன் தரும். நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி. நம்ம பால்வே என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்றாங்க, திருச்சிக்கு ஒரு தினம் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தலைமையில நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மீட்டிங் போடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்ல ஆட்களை கூப்பிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்றீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு செக்ரட்டரி நாராயணனும் அவங்க ட்ரெஷரர் நடராஜனும் வெளியூர் போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். அவங்க பேசினா சொல்லுவாங்க, பக்திங்கிறது ஒரு கண்டேஜியஸ் டிசீம்பாங்க, தொற்று நோய்பாங்க பக்தி. அந்த மாதிரி உற்சாகமும் ஒரு பெரிய தொற்று நோய். இந்த மாதிரி உற்சாகமா இருக்கிறவங்க பேசுற போது நமக்கு அந்த உற்சாகமும் தொற்றிக்கொள்ளும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஒரு மிகப்பெரிய நன்றி. கேள்வி பதிலுக்காக காத்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அலாட். ஸ்கிரீன் ஷேர் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம். பண்ணி Annamalai, Ampa here. Yes. So I have to leave in about 10 minutes. There's 5 minutes for another one meeting. I just say a couple of things before I just exit. I think good morning to Soma Veerapanna. I think I like the statement of saying that
மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறவங்க வந்து they should have one more criteria now which says borrowers who have repaid the bank கடன் வாங்கினவங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து they should come to a understanding, because I think the credibility of a bank giving a loan to a person and the credibility of that repayment to the of the bank is, I think, one of the highest qualities you can expect of a son-in-law or a daughter-in-law for you. I think that's a major statement which I think others will also note. So it's very nice of you, ne? I haven't met you earlier. So nice meeting you today. Thank you. Thank you. Next, Kannan has raised his hands. Kannan, over to you. Good morning. I'm Kannan. ஊர் சிறுவையில் சொந்த ஊரு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நிறைய சொன்னீங்க. நாங்களாம் we are all நான் ஃபினான்ஷியல் பீப்புள் இன்டு பிசினஸ். சிம்பிளா 10 பாயிண்ட்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு விஷயம்னு, இப்போ வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கவங்க வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங் செக் பண்றதுக்காக வந்து டோட்டல் பேலன்ஸ் ஷீட் டர்ன் ஓவரோட வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்ல உள்ள டர்ன் ஓவர் பார்ப்பாங்க. பட் we are already having various accounts. அப்ப அது எப்படி அதை கொண்டு போவாங்க சிசி இதுக்கெல்லாம்? அதாவது மல்டிபிள் பேங்கிங்னு சொல்லுவாங்க, கன்சார்டியம்னு சொல்லுவாங்க. எல்லா பேங்க்கும் சேர்ந்து ஒன்னா அசஸ்மெண்ட் பண்ணி ஒன்னா காமனா செக்யூரிட்டி ஷேர் பண்ணா தட் இஸ் கால்டு கன்சார்டியம் அட்வான்ஸ். அல்லது மல்டிபிள் பேங்கிங்னா தனித்தனியா அவங்க தனியா லோன் கொடுத்துக்குவாங்க, செக்யூரிட்டி காமனா இருக்காது. இந்த மாதிரி 2-3 பேங்க் 4 பேங்க்ல இருக்கிற போது அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, மெயினா யார் கேஷ் கிரெடிட் கொடுத்துருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்ல டேர்ம் லோன் கொடுத்தவங்களுக்கு அது கவலை இல்லை, யார் கேஷ் கிரெடிட் கொடுத்துருக்காங்களோ அந்த பேங்க்ல போடணும். 1. 2வது, மத்தவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க நீங்க இந்த மேஜர் ஷேர் வச்சிருக்க பேங்க்ல போட்டுருங்கன்னு, போட்டுட்டு அந்த டர்ன் ஓவர் எவ்வளவுன்னு மத்த பேங்க் ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்கிற யூனிட்டா இருந்ததுன்னா இன்னென்ன பேங்க்ல, ஏன்னா எல்லா இப்போ எல்லாம் அப்கோர்ஸ் எனிவேர் பேங்கிங் வந்துருச்சு, இருந்தாலும் ஃபார் கன்வீனியன்ஸ் நான் அகமதாபாத்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன் ஒரு பேங்க்ல, மெட்ராஸ்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன், டெல்லியில ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன்னா அதை முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு எங்கெங்க எவ்வளவு டர்ன் ஓவர் வந்துட்டு பார்த்துட்டு அதை டோட்டல் பண்ணி பார்த்துக்குவாங்க. இதுல என்னன்னு கேட்டா, ஃபைனான்ஸ் பண்ணாத பேங்க் மூலமா பணம் போனுச்சுன்னா அதை அவங்க வித்ட்ரா பண்ணி சொந்த யூஸுக்கு எடுத்துட்டுருவாங்களோங்கிறது தான் பயம். அதுதான் பயம், அதுதான் நடக்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடும். ஸோ கிரெடிட் சம்மேஷனை வந்து டோட்டல் பண்ணி பார்த்துட்டு அது சேல்ஸோட டேலி ஆகுதான்னு பார்ப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்றது இதை 3 மாசத்துக்கு ஒரு தடவை கன்சல்டிங் மீட்டிங் போட்டு எல்லா பேங்க்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, எங்க கிட்ட இந்த மாதிரி கேட்டது இல்ல அவங்க, பட் க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதர் பேங்க்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. ஆமா ஆமா, இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைனான்ஸே பண்ணாத பேங்க்ல எதுக்கு நீங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க, அது தப்பு. யாரு ஃபைனான்ஸ் பண்ணாங்களோ அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுங்கன்னு சொல்றாங்க. இத வந்து கஸ்டமருக்கு சொல்லாம இப்ப பேங்க்ஸுக்கே சர்க்குலரா போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு லோனும் வாங்கல, நான் ரெங்கநாதர் கன்சல்டன்சி சர்வீசஸ்னு கன்சல்டன்சி ஃபார்ம் வச்சிருக்கேன் ஜிஎஸ்டி கட்டி, என்னுடைய அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களான்னு. அப்புறம் நான் லோன்லாம் வாங்கலைன்னு சொல்லி டெக்ளரேஷன் கொடுத்து என்னுடைய அக்கௌண்ட் இப்போ டீஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன் வந்து இப்ப எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா லோன் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும், அவங்களே குறைக்க மாட்டாங்க, நம்ம கேட்டு தான் வாங்கணுமா அது? ஆமா, அவங்களே அனௌன்ஸ் பண்றாங்க அதை, நாங்க ஆட்டோமேட்டிக்கா பண்றோமா என்னன்னு. இப்ப என்னன்னு 2 விதம். ஒண்ணு வந்து ஜெனரல் ரேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, சேவிங் ஃபண்டுக்கு 2-2.5% எல்லாம் கொடுக்குறாங்க. பாத்திருப்பீங்கல்ல, 2.5% இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க சேவிங் ஃபண்டுக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜெனரலா குறைஞ்சு போச்சு. சில மேல் நாடுகள்ல வந்து 0 நெகட்டிவா கூட போகுது. ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. பேங்க்ல எப்படி லோன் கொடுக்குறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம் பிளஸ் ப்ராஃபிட். இதுதானே ஃபார்முலா. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் ஓவர் ஹெட்ஸ் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம் பிளஸ் ப்ராஃபிட். இது வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டதுனால எல்லாரும் கம்மி பண்றாங்க. இதுல என்னன்னு கேட்டா மனுவரபிலிட்டி வந்துருச்சு. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஏன் ஒரு ஆளு ஒரு பேங்கை விட்டு போக மாட்டேங்கிறாருன்னு பார்த்தா, நான் ரீஜனல் மேனேஜர் இருக்கும் போது வேடிக்கையா சொல்லுவேன் எங்க பிரான்ச் மேனேஜருக்கு, தம்பிங்களா பிரான்ச் மேனேஜருங்களை, தம்பிங்களா ஒண்ணு புரிஞ்சுங்க, நீங்க சும்மா சாதாரண மோசமா இருந்தா பேங்க் நம்மளை விட்டு போக மாட்டாங்க.
நம்மளை விட்டு போகணும்னா நீங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு இடம் பழகி போயிருச்சுன்னா நம்ம விட்டு போக மாட்டோம். நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களுக்கு செகண்ட் கிளாஸ்ல ரிசர்வ்டு பர்த் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, ராத்திரி 9:30 மணி 10 மணி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏசி ஸ்லீப்பர்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. நீங்க செகண்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணி போவீங்களா, ஏசி ஸ்லீப்பரை ட்ரை பண்ணுவீங்களா? கிடைச்ச இடமே சௌரியம், ஏசிக்கு எதுக்கு போவானே, இது கன்ஃபார்ம்டா இருக்குன்னு சொல்லிட்டு தங்கி இருக்கு. அந்த மாதிரி தான் பேங்க்ல வந்து கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் இருந்தாலும் people will continue. People will go out only when it is extremely bad. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப டிஃபரன்ஸ் வந்துருச்சுன்னா there will be switch over. இப்போ மனுவரபிலிட்டி வந்துடும். இப்போ வந்து மொபைல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி ஏன் மொபைல் மாத்தலைன்னா மொபைல் போர்ட்டபிலிட்டி இல்ல. அதே நம்பரை நீங்க வச்சுக்கலாம்னா நல்ல மொபைல் நம்பருக்கு நீங்க சீக்கிரம் போயிருவீங்க. இப்ப பேங்க்ல வந்து சுவிட்ச் ஓவர் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல, உங்களுக்கு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் சார்ஜஸ் தான் பாப்பீங்க. காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒருத்தங்க குறைச்சா இன்னொருத்தங்களை இன்ட்ரெஸ்ட குறைச்சிடுறாங்க. நீங்க அடிக்கடி மாறுறது நல்லது இல்ல, பட் சும்மா வருஷத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா மாறுறது நல்லது இல்ல. சப்ஸ்டான்சியல் சேவிங்ஸ் இருக்குன்னா மாறாம இருக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் மணி, இட் மேக்ஸ் சென்ஸ். Thanks, Anand. Ganesh and Subhayana. Anand, good morning. It was a very informative session. அண்ணா ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஒரு எல்டர்லி பர்சன் வந்து ஒரு பேங்க்ல ஒரு எக்ஸ்போஷர் வாங்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ஏஜ் கிரைட்டீரியா அவங்க கிட்ஸை வந்து தே ஆட்டோமேட்டிக்லி பிரிங்கிங் இன் as a co-borrower. Though the lien is being completely paid by the elderly person, the kids are வந்து co-borrower கொண்டு வராங்க. Subsequently, if the kid is going in for an individual loan, will that earlier exposure which is existing as a co-borrower, though there is no lien, will it affect the loan exposure for the kid? கரெக்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி இது. அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க, வயசு காரணமா மாத்திரமே ஒரு சின்ன வயசுக்காரர்ல கோபாரோயரா சேர்த்திருக்கு. கரெக்ட். ரெண்டாம் தரம் உண்மையிலே அந்த கோபாரோயர் வயசு குறைஞ்சவர் அவர் லோன் வாங்க போறாரு. கரெக்ட். அவர் முன்னாடி பெரியவங்களுக்கு கையெழுத்து போட்டதுனால இது அஃபெக்ட் ஆகுமான்னு கேக்குறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுல வந்து 2 திங்ஸ். முன்னாடி போட்டது வந்து ஏஜுக்காக போட்டது, அது மாத்திரம் இல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ எல்டர்லி பர்சன் பென்ஷன் தான் வாங்குறாங்க, அவங்களால ரீபேமெண்ட் பண்றது பத்தாது. salary of the younger person also taken into account na it will affect. Suppose ரெண்டாம் தரம் லோன் வாங்க போகையில முதல் லோனுக்கு அந்த நம்பர் 1 பர்சனுக்கே சஃபிஷியன்ட் இன்கம் இருக்கு, கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா இவங்க அதை ஜாஸ்தி கண்டுக்க மாட்டாங்க. இந்த முதல் லோன் வாங்கியாச்சு போயாச்சு, இப்ப ரெண்டாவது லோன் தான் கொஸ்டின். ரெண்டாவது லோன்ல ரீபேயிங் கெப்பாசிட்டி கேஷ் ஃப்ளோ இஸ் தி கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் லோனுக்கு இவருடைய கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பாப்பாங்க. முதலாளிக்கே அந்த பெரியவருக்கே நிறைய கேஷ் ஃப்ளோ இருந்துன்னா ரெண்டாவதா வர்ற ரெண்டாவது லோன் வாங்குறவருக்கு அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ரைட். யா, தேங்க் யூ. Thank you. நாகராஜன் சோமசுந்தரம். அண்ணா யாராவது क्वेश्चन கேக்குறேன்னா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த ரியாக்ஷன்ஸ்ல போய் நான் அப்படியே ஆர்டரா வரேன். அது அண்ணாமலை நடராஜன். நாகராஜன் சோமசுந்தரம் முடிச்சிட்டுமே நடராஜன். ஓகே, நோ இஷ்யூஸ். அண்ணே எங்களுக்கு வந்து நான் ஐடி ஸ்டார்ட் அப். நீங்க ஸ்கிரீன்ல வரலனே வந்துட்டீங்க, சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ஐடி ஸ்டார்ட் அப், ஐடி கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் 2 வருஷமா இருக்குது இந்த கம்பெனி. சோ 2 வருஷமா வந்து பூஸ்ட் ஆப் சொந்த பணத்தை போட்டு தான் பண்ணிருக்கோம். எய்தர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆர் கோயிங் ஃபார் லோன். சோ லோன் போகும்போது நாங்க இது வரைக்கும் தெரிஞ்ச விசாரிச்ச வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, நீங்க வந்து 1 வருஷம் பேலன்ஸ் ஷீட்டாவது காட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கிரைட்டீரியா இருக்க மாதிரி கேட்கப்படுது. நாங்க பேங்க் அப்ரோச் பண்ணல. சோ எங்க மாதிரி ஸ்டார்ட் அப் which is in IT industry, not in a manufacturing industry or other industries, எந்த மாதிரி லோன் அப்ரோச் பண்ண முடியும், எந்த மாதிரி பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணா லோன்ஸ் வந்து we are eligible for? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்ப்டா இருந்தது, நான் புரிஞ்சுக்கின வரைக்கும் சொல்றேன். நீங்க 2 வருஷம் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போர்ட்ல இருக்கீங்க, இது வரைக்கும் லோன் கேட்கல. நீங்க போய் லோன் கேட்கறதா என்ன மாதிரி லோன் கேட்கலாம், என்ன மாதிரி பாப்பாங்கன்னு கேக்குறீங்க, கரெக்டா? இது வரைக்கும் நாம ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட், நாங்க வந்து ஒரு ரெவென்யூ ஜெனரேட் கிடையாது. நீங்க வந்து என்ன கிடையாது?
ரெவென்யூ வந்து இது வரைக்கும் நாங்க கொண்டு ரெவென்யூவே கிடையாது உங்களுக்கு. ஆமா, பிகாஸ் இந்த ப்ராடக்ட் ஒன்று இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், லோன் நம்ம இப்படி ஆரம்பிப்போம், டெஸ்டினேஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். லோன் கேட்டா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க, யார் கேக்குறாங்க, ஹூ இஸ் தி பர்சன். பர்சன் வந்து கேரக்டர், கான்டாக்ட், கெப்பாசிட்டின்னு சொல்றது. நேர்மையானவரா? நீங்க லோன் வாங்கலைன்னா சிபில்ல ஒன்றும் தெரியாது, உங்ககிட்ட பேசி பார்ப்பாங்க. ரெண்டாவது உங்க கெப்பாசிட்டி, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றீங்க, அதுல உங்களுக்கு நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்ஸும் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்க குவாலிஃபைடா, எக்ஸ்பீரியன்ஸ்டா, உங்களால இந்த பிசினஸை கொண்டு செலுத்த முடியுமா? அது முடிஞ்சு போச்சு பர்சனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை பத்தி பார்ப்பாங்க. நீங்க ப்ராஜெக்டை பாக்குற போது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, அதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும், அதுக்கு நீங்க மார்ஜின் போடுறீங்களா, மிச்சம் நீங்க 25% 30% மார்ஜின் போட்டா மிச்சத்தை கடனா கேட்கறீங்க. அது வந்து வெதர் இட் வில் ரிசல்ட் இன் எனி அசெட். இப்ப சாஃப்ட்வேர்ல அசெட் இருக்காது, அது வந்து காத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதை வந்து புடிச்சு வைக்கிறது கஷ்டம், அது எல்லாருக்குமே தெரியும். அதர் தேன் தட், உங்களுக்கு இப்போ வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கன்னு வச்சுங்க, நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணி இவ்வளவு செலவாகுது என்னன்னு சொல்லி கொடுத்தா ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. ட்ராக் ரெக்கார்டுங்கிறது எல்லாருக்குமே முதல் நாள் அன்னைக்கு ரெவென்யூ இருக்காது. நிறைய பேர் முதல் நாள் ரெவென்யூ இல்லாம தானே வருவாங்க. ஸ்டார்ட் அப் எல்லாருக்குமே பிசினஸ் முதல்ல ப்ராஃபிட் இருந்திருக்காது இல்ல, ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்கா, ரெவென்யூ பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது தவிர எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தனியா இதுக்கு ஸ்பெஷலா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சிட்பியில ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, நேஷனலைஸ் பேங்க்ஸ்லயும் எக்ஸ்போர்ட் ஓரியன்டா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. You should be able to convince the financier you have a viable and bankable project. என்ன நேபாள் பே என்ன கரெக்ட்டா? யாரு? I think நிறைய நேரம் எடுக்கும்னா you can contact me after the session also. We can give room for other questions. என்னுடைய நம்பர் வாங்கிட்டு we can discuss later also. நான் கொடுக்கிறேன், நாகராஜன் அண்ணாவோட நம்பர் நான் ஷேர் பண்றேன். Next we'll go to voice disturbance இருக்குது அவர் கேக்குறது. Natarajan. This is Natarajan from Netsupai. ஒரு question that is I have two questions. One is the bank on the rendu bank vechirundom, one is syndicate bank and one is Canara bank. Okay, syndicate bank is specified as Canara bank. Okay, இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒன்னு வந்து லோன்ல இருக்கு, ஒன்னு வந்து ஜஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் தான். இது சமயத்துல வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து இந்த லோன் அக்கௌண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாம நிறைய நேரம் வந்து ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக வச்சிருக்கோம். பட் வி இன்ஃபார்ம் தி அதர் பேங்க்ஸ் இதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அது மாதிரி வச்சிருந்ததுனால கிரெடிட் ரேட்டிங் ஏதோ குறையுமா? இல்ல, இந்த ரெண்டு பேங்க் இருக்கிறதுக்கு இப்ப அவ்வளவா குறையல. பேங்க் இருக்குங்கிறதுக்காக குறையாது. டர்ன் ஓவர் பேங்க் மூலமா வரலைன்னா தான் குறையும். ஆனா ரெண்டு பேங்க்கும் மெர்ஜர் ஆனதுனால அதுவும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. Okay, second thing. ஆமா ஆமா. Okay. இதுல ஒண்ணும் நம்பர் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்டா, நீங்க இன்னொரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே தவிர, ஏதாவது ஒரு கட்டாயத்துக்காக வச்சுக்க வேண்டிய தேவை வந்ததுன்னா எந்த பேங்க் லோன் கொடுத்ததோ அவங்க கிட்ட எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கிக்கலாம், ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் அந்த ஹவு டு நோ தி ரேஷியோ. இப்போ நான் வந்து நல்லா பேங்கிங் இது வந்து நல்லா ரீபே பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்து என்னோட கிரெடிட் பில் நல்லா இருக்குது அப்படின்னா ஹவு டு நோ இட்? இப்போ என்னோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு சிவில் ரேட்டிங் இருக்கிற மாதிரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நானே சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுடைய ரேட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய ரைட். எப்படி சாங்ஷன் லெட்டர் வாங்குறது உங்களுடைய ரைட்டோ, பேங்க்ல சில பேர் சில அநியாயங்கள் பண்றாங்க. நான் பென்ஷன் வாங்கினாலும் இதை ஒத்துக்குதான் வேணும். பேங்க்ல வந்து கொஞ்சம் கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்து எல்லாத்தையும் எஜுகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ரேட்டிங் கம்மின்னு சொல்லி உங்களை திட்டினா சரியா, ரேட்டிங்கை நீங்க இப்படி இப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு கைடன்ஸ் கொடுத்தா ரைட்டா? உட்கார வச்சு இந்த பாருங்க, உங்களுடைய ரேட்டிங் BB வந்திருக்கு, இது வந்து 6 பாயிண்ட் ஸ்கேல்ல 3rd ஸ்கேல்ல இருக்கீங்க, நீங்க 4th 5th போயிருவீங்க, செகண்ட்ல இருந்தா நல்லது, நீங்க இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலே உங்களுக்கு ரேட்டிங் கூடிடும் அப்படி. இது வந்து பிரான்ச் மேனேஜருங்கிறவங்க பிஸியா இருப்பாங்க. அந்த லோன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பையங்களோட ஆபீசரோ கிளர்க்கோட உட்கார்ந்து, இது ஒண்ணும் சீக்ரெட் கிடையாது, உங்க அக்கௌண்ட்டை பத்தி உங்ககிட்ட சொல்றாங்க. எதனால மார்க் வந்து நீங்க அபிஷியலா மெயில் போடுங்க. நாளைக்கு நான் என்ன சொல்றேன், எல்லாரும் உங்க பேங்க் ஒரு மெயில் போடுங்க,
இந்த மாதிரி என்னுடைய ரிஸ்க் ரேட்டிங் என்னன்னு நீங்க சொல்லுங்க, என்னுடைய ரிஸ்க் ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்னென்ன ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு போடுங்க. அவங்க அதை மறுக்கவே முடியாது. ஓகே. ஆனா பேங்க்ல வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ வந்து என்ன ஆகுது, அவங்க லேட் பண்ணி பண்றது நமக்கு தெரியாது. அதனால ரேட்டிங் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த சிஸ்டமைஸ் பண்ணக்கூடாது? ஒரு இப்போ நீங்களே வந்து ஜஸ்ட் இந்த சேனல்ல போய் நீங்க மெயில் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா டேட் அண்ட் திங்ஸ் வில் பி கவர்ட். ஸோ நம்மளும் வந்து வி டோன்ட் நீட் டு ஹேவ் சம் கையெழுத்தோ இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இட் கேன் பி ஆட்டோமேட்டிக். இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னேன். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்காது, பட் 25% இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சமயத்துல பேங்க்ல இருக்க நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையில நம்ப மாட்டீங்களோ, டெல்லியில பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க, கொரோனாவில் செத்தே போயிட்டாங்க. ஏஜிஎம், டிஜிஎம், சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர், நிறைய பேங்க்ல நிறைய பேர் இந்த முன்கள பணியாளர்னு சொல்றாங்களே, போலீஸை எல்லாம் சொல்றாங்க, நர்ஸ சொல்றாங்க, டாக்டர்களை சொல்றாங்க. பேங்க்குக்கு ஏதாவது மொத்தமா லீவ் விட்டாங்களா? ஒரு நாளாவது லீவ் விட்டாங்களா? மாத்தி மாத்தி ஆபீஸ் வாங்கினாங்க. மாத்தி மாத்தி ஆபீஸ் வர்றதுக்கு 2 பேர் இருக்க ஆபீஸ்ல யாரு மாத்தி வர்றது? ஒரே ஆள் இருக்கிறதுல எல்லாரும் பேங்க் போயிட்டு தான் இருந்தாங்க. தே ஆர் ஆல் அண்டர் கிரேட் ப்ரெஷர். பேங்க்ல லாஸ்ட் 1.5 years 2 yearsல பீப்புள் ஆர் அண்டர் ப்ரெஷர், ஜெனியூன் ப்ரெஷர். அது ஒரு காரணம். ரெண்டாவது, இப்ப குவிக் ப்ரமோஷன்ஸ் வந்திருக்கு. முன்ன மாதிரி பேங்க்குக்கு என்ன முக்கியம்னா பிகாம் படிச்சிருந்தா போதும், கிராஜுவேட், எஸ்எல்சி கூட போதும், எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இதெல்லாம் சில காரணங்கள், பட் திஸ் ஆர் நாட் எக்ஸ்கியூசஸ். நீங்க அதை பர்சனல் லெவல்ல சரி பண்ணி தான் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் பண்ணணும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்டே கொடுக்கலைன்னு என்கிட்ட ஒரு கஸ்டமர் சொன்னார். இதை விட அநியாயம் உண்டா? இப்பதான் எல்லாம் மொபைல் பேங்கிங் வந்துருச்சு. மொபைல்ல இருந்தே நீங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம், நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் பேங்கிங்ல. இப்ப வந்து டிஜிட்டலைஸ்டு பேங்கிங்கை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா பேங்க்கும் எனிவேர் பேங்கிங் வந்துருச்சு, எல்லா பேங்க்லயும் மொபைல் பேங்கிங் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், சேவிங்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, ஈக்விட்டாஸ் பேங்க்ல 7% கொடுக்குறாங்க சேவிங்ஸ் ஃபண்ட் இன்ட்ரெஸ்ட். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பேலன்ஸ் இருந்ததுன்னா 7% சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட். எல்லாமே ஓப்பனா இருக்கு. காம்படிஷன் வந்ததுனால லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்குது சில பேங்க்ஸ்ல, டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கிடைக்கும். 5 லட்சம் வரைக்கும் கவரேஜ் இருக்கு எல்லா பேங்க்குக்கும். அது எந்த பேங்கா இருந்தாலும் ஒரு கஸ்டமருக்கு டெபாசிட் கவரேஜ் 5 லட்சம் தான். ஈக்விட்டாஸ் பேங்க்குக்கும் அதான், நேஷனலைஸ் பேங்க்குக்கும் அதான். 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் இருக்கு. எனிவே, அடுத்த உங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். யார் யாருக்கு முழுக்க பேசலையோ என்னுடைய நம்பர் வாங்கிட்டு நீங்க திருப்பி என்ன கூப்பிடலாம். பத்மராஜா ப்ளீஸ். வணக்கம் சோமவீரப்பன், ரொம்ப நல்லா இருந்தது, ரியலி யூஸ்ஃபுல். ஆக்சுவலா பேசிக்கலி நான் இன்ஜினியரிங், நிறைய கமர்ஷியல் டேர்ம்ஸ் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆக்சுவலா 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ இப்போ தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு என்சிசி நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணதில்ல, கொஞ்சம் இப்போ தொழில் பண்ணலாம் அப்படின்னு முனைப்போட இருக்கேன். இப்போ எனக்கு என்ன கேள்வி, நான் என்னோட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை பண்ணலான் இருக்கேன். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படாது அப்படிங்கிற இதுதான் என்னோட பார்வையில் இருக்கு. மேபி சம் டெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மேன் பவர், அது மாதிரி. இப்போ நீங்க சொன்னதுல பேசிக் கொஸ்டின், சாரி தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இப்போ லோன் பணம் தேவை இருக்கு, தேவையில்லை, ஓகே, என் கையில காசு இருக்கு, காசு இல்லை, அது இருக்கட்டும். இப்போ லோன் வாங்குறது, இஸ் இட் அ பெஸ்ட்? லோன் வாங்கி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால எதுவும் அட்வான்டேஜ் இருக்கா? லோன் இல்லை, உங்க கையில காசு இருந்தாலும் நீங்க பெட்டர் லோன் எடுக்கிறது, தேர் ஆர் சம் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கானே? சாரி ஃபார் ஆஸ்கிங். பரவாயில்ல, நீங்க ஒரு கமர்ஷியல் கேள்வி மாதிரி கேட்டீங்க. நான் சில பேர்கிட்ட பேசுற போது கடன் வாங்காதே எங்களுடைய கொள்கையும்பாங்க, சில பேர் கடன் வாங்குவதே எங்களுடைய கொள்கையும்பாங்க. 2 விதமான ஆட்களையும் பாக்குறோம். நீங்க நினைச்சு பாருங்க, ரிலையன்ஸ் கடன் வாங்குறாரா இல்லையா? அம்பானி, அதானி கடன் வாங்குறாரா இல்லையா? நம்ம சொன்னமே சீக்கிரம் ரங்கநாதன், அவர் பெரும்பாலும் எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு என்கிட்ட. நாங்க கிரெடிட் பேலன்ஸ்ல தான் இருக்கிறோம்னாரு. தேவைப்பட்டா வாங்குவாரா இருக்கும். என்ன சொல்றேன்னா, கடன் வாங்குறமா வாங்கலையா, எது நல்லது எது தப்பு அப்படிங்கறதல்ல கொஸ்டின். கடன் தேவையா தேவையில்லையா?
தேவைக்கு மேல கடனே வாங்கக்கூடாது. தேவைக்கு கடன் வாங்குறதுக்கு அஞ்சக்கூடாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு வள்ளுவர். கடன் வாங்குறது தப்பே கிடையாது. அதுல 2-3 நீங்க இந்த கேள்வியை கேட்டதுனால சொல்றேன். கூடுமான வரைக்கும் குடியிருக்கிற வீட்டை செக்யூரிட்டியா கொடுக்காது, கூடுமான வரைக்கும். ஏன்னா அது என்னைக்குமே ஒரு டென்ஷன், சர்ஃபேசி எல்லாம் இருக்கு. 2வது, அகலக்கால் வைக்காதீங்க. நம்ம நகரத்தார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, அகலக்கால் வைக்காதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு. 3வது, சின்ன சின்ன நஷ்டங்களுக்கு, சின்ன சின்ன தோல்விகளுக்கு பயப்படாதீங்க. முதல் தடவையிலே யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டுதான். நீங்க எல்லா வெற்றி கதையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முதல்ல தோல்வியா தான் இருக்கும். பயப்படவே பயப்படாதீங்க. கடன் வாங்குறது தப்பு இல்லை, கடன் வாங்கணும், சொந்த பணத்தை போடுங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ரொம்ப பேரு நான் பேங்க்ல இருக்கிறப்போ சொல்லியிருப்பேன், என்னையா இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டியா பரவாயில்லைன்னா, ஒரு கஸ்டமர் எனக்கு சொன்னாரு வேடிக்கையா, நீங்க தான் கொலாட்ரல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, வேற வழி என்னன்னு. பேங்க்ல கொலாட்ரல் கொடுக்கறதுக்காக அவர் வாங்கின சொத்தெல்லாம் விலை ஏறி போச்சு பின்னாடி, இல்லாட்டா அவர் இந்த சொத்தெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாரு. சோ கடன் வாங்குங்க, அவசியத்துக்கு மாத்திரம் வாங்க. அடுத்த கேள்விக்கு போலாமா? நன்றிண்ணே. என்ன உங்க போட்டோ மாதிரி தான் வருது, நீங்க வர மாட்டீங்க? அது சண்டே ஸ்பெஷல்ண்ணே. அப்படியா? சரி, ஓகே ஓகே. வேற யாரும் இருக்கானே क्वेश्चंस? அண்ணே காசு என்ன? எஸ்ண்ணே, நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்கண்ணே சவுண்ட். அண்ணே சோம வீரப்பண்ணே வணக்கம்ண்ணே. ஓ அண்ணே, அண்ணே சொல்லுங்க. உலகம் பற்றிய உலகறிய செய்தவர்கள். நன்றி. அண்ணன்கிட்ட வந்து நான் இருக்கேன்னு பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு கேள்வி உள்ள வந்த உடனே பாத்துட்டு, நான் உங்களை சிவப்பு சட்டையில பாத்துட்டேன்ல. ஆமா, நம்ம இந்த வாக்கிங் போதெல்லாமே அந்த பேங்க், ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் வந்து இந்த கொரோனாவுக்காக 5 லட்சம் ரூபாய் வந்து லோன் கொடுக்குறோம், டேர்ம் லோன் 8% கொடுக்குறோம் வாங்கன்னு அந்த கேட்ல போர்டு போட்டிருக்காங்க. சோ அத பத்தி கொஞ்சம் என்னங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, எனக்கு அது கரெக்டா விவரம் தெரியல. அதாவது அந்த ஸ்டேட் பேங்க் லோன் விவரம் நான் படிக்கணும், நான் தெரியல எனக்கு. மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கொரோனாவில் அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு 1,25,000 ரூபாய் கொடுப்போம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஸ்கீமா வரப்போகுது. கொரோனாவில் ஸ்டேட் பேங்க் டாக்டர்ஸ் மத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறோம், 100 கோடி ரூபாய் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டுறது கொடுக்குறோம்ங்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு எமர்ஜென்சின்னு வந்துன்னா யாரோ சொன்னாங்க, நீங்க வந்து நெருப்பு எரியுதுன்னா தண்ணி வந்து என்ன தண்ணின்னு பார்க்க மாட்டோமா, எந்த தண்ணி கிடைக்குதோ அதை ஊத்தி அணைப்போமா. அந்த மாதிரி இப்ப கொரோனா காலத்துல ரொம்ப கேள்விகள் கேட்டா ஜனங்கள் உண்மையிலே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நீங்க போய் அவன் ரொம்ப தவிக்கிறவன்ட்ட போய் இந்த பேப்பரை கொண்டா அந்த பேப்பரை கொண்டாடினா முடியுமா? அவசரத்துக்கு ஏதோ ஒரு அடாக் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதனுடைய ஸ்பிரிட். அப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பணத்தை விரயம் பண்ணக்கூடாது, எடுத்து எரியக்கூடாது. நம்ம வந்து வாங்குற கடனை திருப்பி கட்டணும். கட்டினா தான் பின்னாடி, நான் கஸ்டமருக்கு சொல்றது, யாரு கெட்டிக்காரன்னா 5 லட்சம் வாங்கி டைம்ல கட்டினவனுக்கு நாங்க 10 லட்சம் கொடுப்போம். 10 லட்சம் வாங்கி டைம்ல கட்டினவனுக்கு 50 லட்சம் கொடுப்போம். 50 லட்சம் வாங்கி டைம்ல கட்டினவனுக்கு 1 கோடி 2 கோடியும் போயிட்டு இருப்பான். அந்த 5 லட்சத்தை ஏமாத்திட்டு போனான்ல, அவனுக்கு 10 லட்சமே கிடைக்காது. அந்த 1 கோடி கிடைக்கிறவனால 20, 30, 40 லட்சம் சம்பாதிக்க முடியும். நம்ம ஜனங்கள்கிட்ட கடன் வாங்கினா திருப்பி கட்டணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும். வங்கிகளும் நல்லா இருக்கும், வாடிக்கையாளர்களும் நல்லா இருக்கும். அண்ணா எனக்கு ஒரு கேள்வி. அண்ணா இப்போ என்னுடைய நெய்பர் வந்து அவரு சிபிசிஎல்ல ஒர்க் பண்ணாரு, கொரோனானால இறந்துட்டாரு. அவருக்கு வந்து அவருடைய ஹோம் லோன் வந்து ஹெச்டிஎஃப்சில இருக்கு. அது வந்து இன்னும் 27 lakhs கட்டணும். அப்போ அவர் 40 lakhs லோன் எடுக்கும் போது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு இன்கேஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடும், நீங்க கட்ட வேணான்ற மாதிரி ஒரு பாலிசி வித்திருக்காங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ போய் பேங்க்ல கிளைம் பண்ணும்போது அவர் 2013ல போட்டிருக்காரு. அவங்க ஒய்ஃப் போய் கேட்கும்போது அந்த பாலிசி வந்து 5 years தான் போட்டிருக்காங்க, 17ல அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தட் இஸ் நாட் கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ், யூ வில் ஹேவ் டு பே பேக் த 27 lakhs சொல்றாங்க. இதுதான் சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு இது மாதிரி ஏதாவது, ஏன்னா ரெனிவலுக்கு அவங்க கேட்கல, அவங்க 1.5 lakhs இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க.
2017ல அது முடிஞ்சிருச்சு. இல்ல அந்த அண்ணன் இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வைஃப் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க முடிச்சிட்டு என்ன சொல்றேன், முடிச்சு இன்சூரன்ஸ் 2 வகைப்படும். ஒன்னு ஜெனரல் இன்சூரன்ஸ், இன்னொன்னு லைஃப் இன்சூரன்ஸ். ஜெனரல் இன்சூரன்ஸ்ங்கிறது காரு, வண்டி, வீடு, ஆடு மாடு இதுக்கெல்லாம் பண்றது. லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது மனுஷாளுக்கு பண்றது, உயிருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பேங்க்ஸ்ல ஒரு ஆளு வீடை வாங்கிட்டு வீட்டு லோனை கட்ட முடியாம போய் அவரு இறந்து போயிட்டாருன்னா வாரிசாளர்களுக்கு அது பேர்டனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹவுசிங் லோன் லிங்க்டு வித் இன்சூரன்ஸ்னு ஒரு ஸ்கீம் கொண்டாந்தாங்க. அது வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வில் பி ஒன்லி தி லோன் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங். இட் நாட் பி 1 rupee மோர், இட் நாட் பி 1 rupee லெஸ். அது பிரீமியமும் கட்டிக்கிட்டே வருவாங்க. அது ஆள் இறந்து போனா அதுல வந்திருக்கணும். இதுல அப்பேரண்டா என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னா, என்டையர் ரீபேமெண்ட்டுக்கு முதல்ல அவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும். அவர்ல முன்னாடி செத்து போயிட்டாரு. ஹவுசிங் லோன் ஒன்றும் முடியவே இல்லையே. ஆமா. இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி மேல மிஸ்டேக்கா, பேங்க் மேல மிஸ்டேக்? இவங்க மேல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா அவர் மிஸ்டேக் பண்ணவர் இறந்து போயிட்டாரு, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தவர் இறந்து போயிட்டாரு. ஆனா பேங்க் பையர் பிவேர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, லாட்டின் டேர்ம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரு ஒரு பொருளை வாங்கினாலும் அவங்க அந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, பையர் பிவேர். அதே மாதிரி நாட் நோயிங் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்னு ஒரு லீகல் பிரின்சிபல் இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும். இது தவிர மிஸ் செல்லிங் கூடாதுன்னு இருடா சொல்லுது. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னா, தேர் ஷுட் நாட் பி எனி மிஸ் செல்லிங். இன்சூரன்ஸ் பாலிசி ஷுட் நாட் பி மிஸ் சோல்டுன்னு சொல்லுது. இந்த கேஸை முழுக்க ஆராய்ஞ்சு பார்த்து இதுல இந்த பிரீமியத்தை டெபிட் பண்ணி இந்த லிங்கேஜ் எடுக்கும் போது அப்பேரண்டா இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு, எனக்கு புரிஞ்ச லிமிட்டட் அளவுல. சோ அந்த பாலிசியை பார்த்துட்டு இரிடாவுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேங்க்குக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஒரு நியாயத்தை கண்டுபிடிச்சு வாங்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுல யார்கிட்ட நான் எந்த மாதிரி லீகலிட்டிஸ் யாரு அப்ரோச் பண்ணா இந்த மீட்டிங்க்கு அப்புறம் பேசுவோமே, மத்தவங்களுக்கு டைம் வேணும். தேங்க்ஸ். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்ல shall we go to the next agenda? முத்து மீனாட்சி, அச்சி உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். எஸ் அச்சி வாய்ஸ் கேட்கல உங்களோட. அச்சி வாய்ஸ் சரியா இல்ல. இப்ப கேக்குதா? சத்தமா கேக்குது, சொல்லுங்க. ஒரு உமனா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த லோன்ஸ் எடுக்கிறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி எதுவும் டீடைல்டு இருக்காங்க? ரைட். ஆக்சுவலா உமன் என்டர்பிரினரை டெவலப் பண்ணணுங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பிரின்சிபல். இது வந்து இஸ் a principle of ரிசர்வ் பேங்க் ஆல்சோ. அதனால மெனி பேங்க்ஸ் ஆல்சோ வாண்ட் டு என்கரேஜ் உமன் என்டர்பிரினர்ஷிப். ப்ராஜெக்ட் வயபிலிட்டியில தே வில் நாட் காம்ப்ரமைஸ். ப்ராஜெக்ட் ஷுட் பி வயபிள், ப்ராஜெக்ட் ஷுட் பி பேங்கபிள். பட் இன்ட்ரெஸ்ட்ல கம்மி பண்றாங்க, மார்ஜின்ல கம்மி பண்றாங்க, ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸுமே உமன் என்டர்பிரனர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்றாங்க, மார்ஜின் கம்மி பண்றாங்க. மற்றவங்களோட 6% இன்ட்ரெஸ்ட் கம்மி, மற்றவங்களோட 5%, 7.5% மார்ஜின் கம்மின்னு சொல்றாங்க. பட் வந்து ப்ராஜெக்ட் வயபிலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் ஷுட் பி வயபிள். அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல், இன்ட்ரெஸ்ட் வில் பி லெஸ் அண்ட் மார்ஜின் வில் பி லெஸ். Okay, thank you. Thank you. Any more questions? தெய்வானி ஆச்சி, நீங்க ஏதாவது பேசணும்னா சொல்லலாமே ஆச்சி. You want to say anything? வணக்கம். Good morning to everybody. Just ஒரு சின்ன அந்த இன்சூரன்ஸ் என்கொயரி கேட்டிருந்தாங்க இல்லையா? Possible you can switch on the video ஆச்சி, முடியுமா? Yeah, sure. Please. Regarding அந்த இன்சூரன்ஸ் என்கொயரி கேட்டிருந்தாங்க இல்லையா? So for that actually அவங்க என்னன்னா பார்க்கணும், in bank வந்து there is 2 type of mortgage insurance கேட்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா பேங்க்லயே அவங்க அந்த மார்ட்கேஜ்க்கு இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா மெம்பர் டிபெண்டன்ட் ஹேஸ் அ ரைட்ஸ் டு क्वेश्चन and then definitely it will be honored.
எப்படி ஒரு மெட்டீரியல் டிஸ்க்ளோஷர் ஃபார் கிளைண்ட் ஐ மீன் மெம்பர்ஸ் இருக்குதோ ஒரு கஸ்டமர்ஸ்க்கு, அதே மாதிரி நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் வந்து உங்களுக்கு பேங்க்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கும் இருக்குது. அந்த லோன் எவ்வளோ டென்யூர் வரைக்கும் இருக்கோ தே ஹாவ் டு டேக் இன்சூரன்ஸ் அந்த ஒரு டென்யூர் வரைக்கும். பட் இன்கேஸ் அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம், வேற இன்சூரன்ஸ் எடுத்து அதை ஒருவேளை அசைன் பண்ணிருக்காங்க பேங்க். We lost your voice. I think our signal disturb ஆயிடுச்சு நினைக்கிறேன். இல்ல அது full facts தெரிஞ்சாதான் எடுத்துறாங்க அப்படினா அவங்க தெய்வநாச்சி சொல்றது கரெக்ட். full facts தெரிஞ்சாதான் தெரியும். we cannot go by assumptions. அது facts அது கேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். பட் why I hasten to add is இப்ப பேங்க்ல வந்து பேங்க் அஷூரன்ஸ்னு வச்சிருக்காங்க. they are trying to sell insurance policies. in fact பேங்க்ல டெபாசிட் போடுறேன்னா வேணா இன்சூரன்ஸ் போடுங்கங்கறாங்க. sorry I lost in between. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். நீங்க சொல்றது கரெக்ட். எல்லா ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். கரெக்ட். cannot jump to conclusions. பட் ஒண்ணு என்ன, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டா பேங்க்ல வந்து நிறைய மிஸ் செல்லிங் நடக்குது ரிகார்டிங் இன்சூரன்ஸ். அவங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுக்கறதுனால அவங்க பண்றாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய சொந்த அனுபவம், யாரோ ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன், அவங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் டெபாசிட் போடுறேன்னு. you would be surprised. they say we don't want in a deposit, give us insurance. okay. எனக்கு டெபாசிட் வேணாம் இன்சூரன்ஸ் கொடுங்கங்கறாங்க. எங்களுக்கு அதுல தான் டார்கெட் இருக்குங்கறாங்க. when you start running after targets, and insurance வந்து ஒரு ancillary business banksக்கு, இதுல மிஸ் செல்லிங் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். அத முழுக்க பார்த்துட்டு தான் சொல்ல முடியும், பார்க்காம சொல்ல முடியாது. ஏன்னா அது மிஸ் செல்லிங்கா இருந்ததுன்னா டிபெண்டன்ட் வந்து பே பண்ண தேவையில்ல, பேங்க் will pay for it. கரெக்ட். thank you. thank you. Any more questions? Fine. We'll move to the next agenda. Anna, please be online. Okay. இதை நீங்க பாருங்க, எங்க மெம்பர்ஸ்க்கு ஏதாவது உங்களோட இன்புட்ஸ் இருந்தாலும் கொடுங்க. we will have 2 members presentation now. பார்த்துட்டு நீங்க ஏதாவது கொஞ்சம் உங்களோட இன்புட்ஸ் இருந்தாலும் it will be valuable for them. Now I invite our advocate Karthik to take over. Karthik? Yes. என்சிசி நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். நான் அட்வொகேட் கார்த்திக், நேட்டிவ் ஆஃப் ஆராவயல், இளையாற்றங்குடி, பட்னசாமி பிரிவு. நோட்டரி பப்ளிக் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பேனல் அட்வொகேட் ஃபார் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க். அப்புறம் நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரத்தோட லீகல் அட்வைசர். இங்க சென்னையில மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் அதர் ஸ்டேட் ஒரு 8 ஹைகோர்ட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெயினா என்னோட ஃபோக்கஸ் வந்து கார்பரேட் லீகல் சொல்யூஷன்ஸ். ஒரு நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு ஒரு லீகல் அட்வைசரா இருந்துட்டு சென்னையில பிராக்டிஸ் பண்றேன். இதான் என்னோட ஒரு சின்ன அறிமுகம். தேங்க்யூ. மெம்பர்ஸ் கேன் இன்டராக்ட். ஏதாவது பேச விரும்பலாம், அவர் ஏதாவது கேட்க விரும்பலாம்னா கேட்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் கார்த்திக். சிவில் கிரிமினல் ரெண்டு பிராக்டிஸ் பண்றீங்களானே? அண்ணா சிவில் சைடு கிரிமினல் சைடு ரெண்டு பிராக்டிஸ். யூ ஆர் வித் தி பார் சின்ஸ் when? ரெண்டுமே பிராக்டிஸ் பண்றேன். யூ ஆர் வித் தி பார் சின்ஸ் when? பார்ல ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? 15 இயர்ஸ் ஆகுது. 15 இயர்ஸ். ஐஓபி அண்ட் கோட்டக் மஹிந்திரால அப்ரூவ்ட்ல இருக்கீங்க. பேனல்ல. நல்ல காசி நகரச்சத்திரத்துக்கு அட்வைசரா இருந்து நிறைய சொத்துல மீட்டிருக்கிய போல இருக்கு. ஆமா, இப்போ இந்த இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நடுவுல கோவிட்னால நம்மளால இப்ப ரெகுலரா போக முடியல. இன்னும் ஃபர்தரா நிறைய அங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி. உங்க அசோசியேஷன் காசி நகரச்சத்திரத்தோட எத்தனை வருஷமா? இப்ப ரீசெண்டா தான் இந்த அயோத்தி ப்ராப்ளம் வந்துச்சு, அதுலதான் நான் வந்து அசோசியேட் ஆனேன் அவங்களோட. அதுல இருந்தா இப்ப ரெகுலரா வந்து இந்த காசில இருக்க கேசஸ் லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்து. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Any interaction with Karthik members? இது எனக்கு ஜெனரல் கொஸ்டின். as a MSME
ஆக்ட்ல வந்து இந்த வெண்டாஸ் பேமெண்ட், ஆக்சுவலி சப்ளையர் பேமெண்ட் சொல்லுங்க. லீகலாகவும் எனக்கு ஹெல்ப் வேணும், இல்லை ஃபினான்ஷியலாகவும். ஒரு கார்பரேட்டுக்கு நான் சப்ளை பண்ணுறேன். ஆஸ் எம்எஸ்எம்இ ஆக்ட் 45 டேஸ்க்குள்ள எனக்கு பேமெண்ட் வரணும். பட் ஆனால் அது வரல. அது எப்படி, ஹவு டு கெட் இட்? ஏன்னா எம்எஸ்எம்இ ஆக்ட் படி எப்படி வாங்குறது அது? மேபி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும்னு. நீங்க எங்க உங்களோட எம்எஸ்எம்இ எங்க மெட்ராஸ்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? சென்னையில? ஆமா ஆமா. கிண்டில வந்து அது ஒரு ஃபோரம் இருக்கு, எம்எஸ்எம்இ ஃபோரம் ஒன்னு இருக்கு. சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிமாண்ட் லெட்டர் நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுப்பிச்சிருக்கீங்களா? இத ரெஃபர் பண்ணி ஏதாவது அனுப்பிச்சிருக்கீங்களா? இல்ல, I out and got the payment. Just I wanted to know the MSME process. ஜெனரலா வந்து என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட கம்பெனி லெட்டர்ல இருந்து ஒரு லெட்டர் அனுப்பலாம். அதுக்கப்புறம் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்மேட் இருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க கான்ட்ராக்ட் என்ன, அந்த பேஸ் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு, கான்ட்ராக்ட் என்ன இருக்கு, அது பிளஸ் உங்களோட கரஸ்பாண்டன்சஸ் பிளஸ் நீங்க எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வித் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணி நம்ம அங்க ஃபைல் பண்ணோம்னா அங்க இருந்து நோட்டீஸ் போகும். ரெண்டு பேத்துக்குமே சம்மன்ஸ் வரும். ரெண்டு பேருமே அப்பியர் ஆகணும் த்ரூ யுவர் செல்ஃப் ஆர் யுவர் கவுன்சில். அங்க வந்து ஒரு ஐஏஎஸ் கேடர்ல ஒரு ஆபீசர் வந்து பிரிசைடிங் ஆபீசர் இருக்காரு எம்எஸ்எம்இல வந்து. அவர் கூட வந்து 2 கோ பிரிசைடிங் ஆபீசர் இருப்பாங்க. அவங்க உங்களோட டிஸ்பியூட்டை வந்து நீங்க எம்எஸ்எம்இ கீழே தான் வரீங்களா, உங்களோட டியூஸ் வந்து கரெக்டா அந்த 45 டேஸ்க்குள்ள வந்திருக்கா, உங்களோட சப்ளைஸ் எல்லாமே ப்ராம்ப்டா இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அதுல ஒரு ஆர்டர்ஸ் போடுவாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு மேல வந்து அப்பீல் போகணும்னா அவங்க ஒரு 70% கட்டிட்டு தான் ஹைகோர்ட் அப்பீல் போக முடியும் அந்த கம்பெனியை பொறுத்தளவு. சோ அதனால என்னன்னா, மிச்சம் நீங்க சிவில் கோர்ட்ஸுக்கு போறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, சிவில் கோர்ட்டுக்கு போனா நீங்க வந்து கோர்ட் ஃபீஸ் கட்டணும். அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 3% வரும் உங்களுக்கு. அந்த இதெல்லாம் இதுல உங்களுக்கு அவாய்ட் ஆயிடும். எம்எஸ்எம்இல வந்து பண்ணிருக்கனால உங்களுக்கு இதுக்கு மேல அப்பீலேட் அத்தாரிட்டின்றது ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். அதுலயுமே வந்து 70% பேமெண்ட், அதாவது உங்க அவுட்ஸ்டாண்டிங்ல நீங்க என்ன கிளைம் பண்ணிருக்கீங்களோ அதுல என்ன ஆர்டர் போட்டிருக்காங்களோ அந்த ஆர்டர்ல 70% நீங்க கட்டினா தான் ஃபர்தரா வந்து அப்பீல் போக முடியும். இதான் எம்எஸ்எம்இல நம்ம அந்த ஃபார்முலா பண்றதுக்கு உண்டான அட்வான்டேஜ். ஓகே. எம்எஸ்எம்இல ரினியூவல்ஸ்லாம் இருக்கா? எதுல? எம்எஸ்எம்இல ரினியூவல்ஸ்லாம் இருக்குதா, இல்ல ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்றதோ அவ்வளவுதானா? அது எவ்ரி இயர் நீங்க போய் அப்ப சப்மிட் பண்ணணும். ஓகே ஓகே. எவ்ரி இயர் நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்து வேலிடா. ஓகே. அது லேட் இருந்தா கூட டியூ லேட் இது மாதிரி கூட பண்ணிக்கலாமா? அது பண்ணலாம். அது என்ன ஏதோ அதை கம்ப்ளை பண்ணி அதுல என்னென்னலாம் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணி நீங்க வந்து திருப்பி அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ரெனியூ பண்ணணும். ஓகே. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது இந்த சொல்யூஷன் வந்து ஒர்க்கபிளா இருக்கா, ரீசனபிள் டயத்துல வந்துருதான் தான். ஏன்னா அது லீகலை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த டைமிங்ஸ்ன்றத வந்து நம்ம வந்து அது வந்து கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகுங்க. நானே எம்எஸ்எம்இல வந்து நிறைய கேசஸ் வந்து பண்ணிருக்கேன். சில கேசஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் செகண்ட் ஹியரிங்லயே முடிஞ்சு போயிடும். சில கேசஸ் வந்து ரொம்ப நாளா ப்ரொலாங் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேஸ் தான் நம்ம சொல்ல முடியும், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா என்னோட இது என்னன்னா, மித்த கோர்ட்ஸை விட எம்எஸ்எம்இக்கு போறது ரொம்ப ஃபார் பெட்டர். நமக்கு ரெமிடி சீக்கிரமா கிடைச்சு மித்த கோர்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணல. அவங்க கஸ்டமர் சைடு எம்எஸ்எம்இங்கன்னா அவ்வளவு ஒன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல when we are pushing for the payment. ரீசன்ட்டா இதுல வந்து இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு எம்எஸ்எம்இல வந்ததுக்கு அப்புறம் கூட இப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த என்சிஎல்டின்னு சொல்லிட்டு ஐபிசி கோடுன்னு இருக்கு, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஆர்டர் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா முன்னாடி 10 lakhs இருந்துச்சு அதுக்கு லிமிடேஷன். அந்த என்சிஎல்டி போறதுக்கு இப்ப 1 crore ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்முலா போறனால இந்த மாதிரி வந்து என்டர்பிரனர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏமாற்றப்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து அந்த இதுல வந்து இந்த எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப பெஸ்ட். மிச்ச கோர்ட்ஸ் லீகல் ப்ரொசீடிங்ஸ் போறதுக்கு எம்எஸ்எம்இ ரொம்ப பெட்டர். ஒண்ணு. ரெண்டாவது, இதுல ஆர்டர்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம கன்ஃபார்மா பேமெண்ட் வந்துடும் அப்படின்றது செகண்டரி. மூணாவது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பார்த்திருக்கேன்னா, இதை போயிட்டு நம்ம வந்து நம்ம ப்ராப்பரா இந்த கேஸை வந்து நம்ம வந்து நடத்தணும்னா கண்டிப்பா வந்து செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்துருவாங்க அதர் சைடு. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கேன். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. Any question to Karthik? I have a question, ma'am. Karthik, I just met you some time back. Are you able to hear me? Karthik? Yeah. Tell me. கொஞ்சம் வாய்ஸ் ஃபீபிளா இருக்கு. Okay, now in headphone எடுத்துட்டேன். Now it's okay, right?
மீட் பண்ணிருக்கேன் ரிகார்டிங் கஸ்டமர் பேஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கப்போ அதே கஸ்டமர் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு தான் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து வி கேன் கோ அண்ட் கொஸ்டின் பண்ணா கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு எம்எஸ்எம்இ மூலமாவோ ஒரு இது எடுத்தோம்னால இருக்கிற பிசினஸ் கெட்டு போயிடும் போல் இருக்கு. ஸோ அவங்க வந்து 40 அவங்கள வந்து டைரக்டா வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு எம்எஸ்எம்இ வந்து அவங்கள அப்ரோச் அவங்கள வந்து அட்டாக் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம தான் போய் கேட்குறோம். பட் நம்ம பிசினஸ் லெவல்ல வேற இருக்கிறதுனால நம்ம அதை போய் கான் கோ அண்ட் டிஸ்டர்ப் தட். அந்த மாதிரி விஷயத்துல தேர்ட் பார்ட்டி மூலமா வேற ஏதாவது அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது இருந்து அவங்க கொடுக்க முடியுமா நோட்டீசஸ் லைக் இது மாதிரி நீங்க யூ ஆர் ஃபெயிலிங் டு பே வித்தின் 45 days அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா? இல்ல இது ரெண்டு விஷயம். இப்ப நீங்க சொல்றது வந்து உங்களோட பிசினஸ் வந்து இதாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்க நீங்க. நம்ம பழைய கஸ்டமர்ஸ் தான் பண்றோம், நம்ம அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்தோம்னா நமக்குள்ள பிசினஸ் ரிலேஷன்ஷிப் போயிடும் அப்படின்னு. அந்த காலம் வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும் வெதர் நம்ம வந்து லீகலா போகணுமா இல்ல இவனோட பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுமா அப்படின்றது வந்து. ஏன்னா இவனோட லாங் டர்மா இருந்தோம்னா இந்த லாஸை வந்து நம்ம சம்பாரிச்சிடலாமா இல்ல இவனோட ஃபைட் பண்ணி பணத்தை வாங்கணுமா அப்படின்ற கால் வந்து அவங்கவுங்களோட டிபெண்டன்ஸ் தான். நம்ம வந்து அவங்கவுங்களோட இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற கால் நீங்க எடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது லீகல் என்னை பொறுத்த அளவுக்கு நம்ம பிசினஸ் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு வந்து அது வந்து அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் இருக்காது. என்னன்னா நான் வந்து அதிகமா கோர்ட்டுக்கு வராதீங்க, வந்தீங்கன்னா லேட் ஆகும், நம்ம நினைக்கிறபடி கிடைக்காது. இதுதான் உண்மை. நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா பொறுமையா தான் இருந்து ஆகணும். ஏன்னா நமக்கு நம்மளோட கேஸ் மட்டும் முக்கியம். ஆனா கோர்ட்டுக்கு வந்து இது மாதிரி வந்து லட்சக்கணக்கான கேஸ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்கு. அதனால நம்மளோட இதுக்கு வந்து வராது. அதனால ஒரு தடவை வந்து நம்ம லீகலா போறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை திருப்பி நல்லா யோசிச்சு போவோமா வேணாமா இல்ல ஒரே முடிவா எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைட் பண்றது பெட்டரா இருக்கும். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், அண்ணா இது வேணாம், இதெல்லாம் சின்ன அமௌண்ட், இதுக்காக நீங்க போனீங்கன்னா இதுக்கு வேற நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும், இல்ல இந்த காஸ்ட்டை நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒரு லீகல் நோட்டீஸ்லயோ அல்லது பேசி வாங்குறதுக்கு பாருங்க. ஒரு லீகலுக்கு செலவு பண்ற பைசாக்கு வந்து ஏதாவது ஒரு வேவர், அவனுக்கே வந்து ஏதாவது ஒரு வேவர் கொடுத்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு பாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில பேர் என்னடா இவர் கேஸ் போட சொன்னா இவர் வந்து ஆனா உண்மையிலே என்னன்னா போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது, எவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணோம், எவ்வளவு அதுல வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது நம்ம ஒரு மன ரீதியா என்னடா டெய்லி இதே யோசிச்சுட்டே இருப்போம், அதனால இருக்கிற பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் பத்தி சொன்னோம்னா சில பேர் எடுத்துப்பாங்க, சில பேர் என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட பொறுத்து தான். இந்த கால் எடுக்க வேண்டியது உங்க ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா, நம்ம லீகலா போலாமா வேணாமான்றத வந்து அவங்களுக்கு. இப்போ நான்லாம் வந்து ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணுவேன். எனக்கு கேஸே வரலன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன நல்லது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். சில பேர் அதை எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து என்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட கூட போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. அழகு சுந்தரம் ப்ளீஸ். அண்ணா வணக்கம். எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நான் ப்ரீ கோவிட் ஒருத்தருக்கு வந்து குட்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் ப்ரீ லாக்டவுன். சரி. ஸோ இப்போ வந்து லாக்டவுன் வந்து 45 days ஆயிடுச்சு. இப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னா ஆக்சுவலா என்னோட பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. பில் ரைஸ் பண்ணி 10 நாளைக்குள்ள பே பண்ணணும்னு. அந்த பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னாக்க லாக்டவுன் ஆயிடுச்சு, ஆக்ட் ஆஃப் காட், இப்போ வந்து பிசினஸே இல்ல, சோ தீஸ் டேஸ் will not be counted அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்களோட அக்ரிமெண்ட்ல nothing is mentioned such. So how should we proceed with that? அது ஒரு क्वेश्चन. அது சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி நிறைய லிட்டிகேஷன்ஸ் வந்தனால சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. சில ஸ்பெசிபிக்கா சில ஆக்ட்ஸ்ல வந்து இந்த லிமிடேஷன் பீரியட்லாம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து போட்டிருக்க அக்ரிமெண்ட்ல வந்து நீங்க என்ன பிசினஸ் பண்ணீங்க, என்ன டேர்ம்ஸ், உங்களுக்கு ஜெனரலா பேமெண்ட் தான் தரணுமா இல்ல என்ன டேர்ம்ஸ் உங்களுக்கு? ஜெனரலா பேமெண்ட் should be made in 15 days once the invoice is raised. ஓகே. ப்ரீ கோவிட்னா நீங்க வந்து கோவிட்க்கு ஃபர்ஸ்ட் வேவ்க்கு முன்னாடி நீங்க வந்து பண்ணதா சப்ளை பண்ணீங்களா? இல்ல நான் சொல்ல இந்த கோவிட் இந்த கோவிட்க்கு முன்னாடி நீங்க பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சப்ளை பண்ணீங்க. கரெக்ட் பண்ணீங்க. 45 daysல வரணும். பட் உங்க அக்ரிமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து சொல்ல முடியும். அதாவது சில ஆக்ட்ஸ்க்குலாம் லிமிடேஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. லிமிடேஷன் வந்து இந்த டேட்ல இருந்து இதான் கால்குலேட் ஆகும், ஃபர்தர் ஆர்டர் வர்ற வரைக்கும் லிமிடேஷன் கால்குலேட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் உள்ள டேட்ல இருந்தா பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சில ஆக்டுக்கு கீழே வர்ற கேசஸ்க்குலாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்களோட கேஸுக்கு வந்து எதுவும் லிமிடேஷன் எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஸ்பெசிபிக்கா எதுவும் கிளாஸஸ் எல்லாம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இன்னொன்னு ஜென்ரலா வந்து பேமெண்ட் தான் நீங்க டிமாண்ட் பண்றீங்க. வேற எதுவும்
கேக்குதா நான் பேசுறது? அதாவது உங்களோட கேஸ் இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கையில உங்களோட அக்ரிமெண்ட்ல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து எதுவும் ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் வந்து இது சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இன்னொன்னு நீங்க வந்து ஜெனரல் டிமாண்ட் தான் அவங்ககிட்ட கேக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் அந்த மாதிரி ஒரு செக் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான லிமிடேஷன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம சப்ளை பண்ணிருக்கீங்க இல்ல சர்வீஸ் ஏதோ பண்ணிருக்கீங்க அதுக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்க கேக்குறீங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, நீங்க தாராளமா வந்து லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஓகே ஓகே. அது ஒண்ணு. செகண்ட், இப்போ பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் ஸ்பேஸ் வந்து நான் இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்றேன். சரி. ஸோ எனக்கும் அவங்களுக்கு வந்து வெர்பல் அக்ரிமெண்ட் தான். அதாவது ஒரு மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் நீங்க, ஒரு மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் நான், இல்லாட்டினா பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட்ஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்றாங்க அது வந்து 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர்ல we have to write it down, 2 பேரும் சைன் பண்ணிடணும் அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர்ல 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இன் கேஸ் ஆஃப் எனி தேர்ட் பார்ட்டி ஆடிட் அந்த டைம்ல இதை காமிச்சிக்கலாம், நாங்க அக்ரி பண்ணிட்டோம், ஸோ நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் கரெக்ட், 20 rupees இல்ல 100 rupees போறது பெட்டரா? இல்ல பொதுவா வந்து இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்த அளவுக்கு நம்ம இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்ல வந்து 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர் இஸ் எனஃப். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சில அக்ரிமெண்ட்ஸுக்கு தான் வந்து இந்த மாதிரி 100 rupees இல்ல 300 rupees அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணிருக்காங்க. பட் நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஜெனரல் அக்ரிமெண்ட் தான். அக்ரிமெண்ட் பிட்வீன் அந்த 2 கோ-ஓனர்ஸ்க்கு நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட போறீங்க. இது வந்து ஒரு ஜெனரல் அக்ரிமெண்ட் மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து 20 rupees ஸ்டாம்ப் பேப்பரே எனஃப். ஓகே. ஒரு கிளாஸ்க்கு ஒரு 20 rupees வேணும்னு அவசியம் இல்லை, ஒரே பேப்பர்ல ஃபுல்லாவே போட. ஒரே ஒரு 20 rupees அக்ரிமெண்ட்ல நீங்க வந்து எல்லா கிளாஸஸையும் அதுல வந்து உங்க 2 பேத்துக்கு என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து. Thank you. Thank you, Nay. So we want of time. Shall we go to the next member, Nay? Karthi, thanks, Karthi. No, no problem. Thank you. Now I invite T. Muthuraman of SS Builders. He is a new member, joined NCC last month. Yes, Muthuraman, unmute yourself, Muthuraman. Unmute பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்துராமன். என்னோட ஊர் வந்து கண்டராயன்பட்டி, பிள்ளையார்பட்டி கோவில். நான் வந்து 2007 இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் பெட்டரா இருக்கலாம் முத்துராமன், ரொம்ப ஃபீபிளா இருக்கு. நான் 2007 என்னோட இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கோரமேன் இன்ஜினியரிங்ல ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். தென் அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தேன். தென் சென்னை மெட்ரோரயில் ப்ராஜெக்ட்ல ஒரு 3 years இருந்தேன். அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எம்என்சி கம்பெனியில் 5 years ஒர்க் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் ஒரு 40 acre டவுன்ஷிப் பேஸ் பண்ணி நான் வந்து இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ் பில்டர்ஸ்னு. மோட்டோ என்னன்னா பில்டிங் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப். நாங்கள் என்னென்ன பண்ணுறோம்னா நாட் ட்ரஸ்டிங் டு எனி டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், எஜுகேஷனல், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ஸ் இருந்தாலும் சரி, இன்டீரியர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே கான்ட்ராக்சுவல் ஒர்க்ஸ் டைரக்டாக இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம். செகண்ட் ஆப்ஷன் வாட் யூ ஆர் டேக்கிங் இஸ் கன்சல்டன்சி, ஐ மீன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து வாட் எவர் தே மே ஹேவ் தேர் ஓன் கான்ட்ராக்டர்ஸ் தே மே ஹேவ், வேர் இட் இஸ் தே வில் நாட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அங்கே வந்து we will take up the project for consultancy purpose only. From the start to end of the project, we support them in handing over. Then the third part we take up is pre-tendering work and post-tendering work. Budgeting and costing part clients க்கு support பண்ணுறது. இதுதான் வந்து நாங்கள் 1.5 years ஆரம்பிச்சு ரன் பண்ணிருக்கேன். இதோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் இதில் வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்கேன். தென் சிஎம்பிஏல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் to take up projects and do projects, including government and private, anything whatever it is. இதுதான் என்னோட ப்ரொஃபைல். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் ஷேரிங் சம் ideas with and knowing certain things from the people who are speaking. கூட என்ன பேசினதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஸோ ஐ கேன் மேனேஜ் தட். இது என்னோட ப்ராஸ்பெக்டஸ். யாருக்கும் என்னோட தேவைகள் இருந்தால் என்னை அப்ரோச் பண்ணலாம். வி ஆர் ரெடி டு சர்வ். வி ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்ட் டு எனி குவாண்டம் ஆஃப் ஒர்க் ஆர் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்.
Nice, nice, Muthuraman. Any queries or interaction with Muthuraman? Thanks, Muthuraman. நீங்க இன்னொரு உங்க ப்ரொஃபைல் வந்து குரூப்ல கூட போஸ்ட் பண்ணலாம். சோ இன்னும் பெட்டரா இருக்கும். Refresh. Now we'll go to vote of thanks. I invite Alabi Chidambaram of Srinidhi Diamonds to deliver the vote of thanks. எல்லாருக்கும் வணக்கம். Thank you Veerappanan and Annamalai Annan for organizing this meeting. Muthu Sole Annan, உங்களோட networking was very effective. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you. And நம்முடைய பலமுகம் Soma Veerappanan Annan. It was a very good session. எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப கிளியரா இருந்துச்சு. I think இந்த மீட்டிங் அப்புறம் நிறைய கால்ஸ் வரும்னு நினைக்கிறேன். And hot seat members SP Karthikanan and Muthuraman Annan. Thank you. Thank you. Thank you all. We'll end the session. Anna Soma Veerappanan, thanks a lot. Thank you. Thank you. Thank you. Thank you. It was my pleasure. Thank you. Our pleasure is ours. Thank you. Thank you. I shared the number of Mr. Soma Veerappan. Yes. Yes. போட்டிருக்கேன். ஏதாவது query இருந்ததுன்னா you can text him. He will reply immediately. Okay, now. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Okay, thank you. Bye. Bye. Shall I end the session? Close பண்ணிடலாமா?